வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. நல்லா இருக்காங்க ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். பார்ப்பதற்கே சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். நம்ம நல்லா இருக்கோம். ஆமா, பார்ப்பதற்கே சந்தோஷமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில இப்ப அந்த ருத்ரா சார் இப்ப வீடியோ வந்து எனக்கு யூடியூப்ல வந்து எல்லாரும் தெரியுற மாதிரியே வருது. சார் கரெக்டா வருதுங்க சார். கரெக்டா வருது, யூடியூப்ல கரெக்டா வருதா பாருங்க. உங்க வீடியோல வருதுங்க சார். பர்ஃபெக்ட். இதுல காட்டும் போது இப்ப நான் வச்சு பாருங்களேன், இதுல காட்டும் போது ஓ இப்பதான் வருதோ. ஆமா ரைட் ரைட். சரி 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 சரி. ஓகே, அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பின்னாடி இருந்து லைவ் வந்துருந்துருங்க சார். ஓ அப்படிங்களா? ரைட் ரைட் ரைட். ஓகேங்க சார், தேங்க்யூ. ரைட், ஓகே ஓகே, நன்றி. ஏன்னா ரொம்ப நாளா ஒரு குழப்பத்துல இருந்தேன். என்னடா பண்றது, மக்களுக்கும் போய் சேரணுமே. நம்முடைய வகுப்புல இருக்கிறது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் இந்த உலகமே பார்க்கணும், உலகத்துக்கே இந்த தமிழை கொண்டு போகணும். அதோட இன்னைக்கு உலக தாய்மொழி தினம் வேற, உலக தாய்மொழி நாள் வேற. தினம் சொல்லக்கூடாது, உலக தாய்மொழி நாள் அப்படின்னு சொல்லணும். தினம் என்பது வடமொழி சொல்லாக இருக்கக்கூடியது. தினத்தந்தி, தினகரன், தினச்செய்தி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. அந்த தினம் தினம் அப்படின்னாலே அது வந்து பிறமொழி சொல்லாக இருக்கக்கூடியது. நாள் என்பதுதான் அதுதான் தினமலர். எல்லாமே தினம் என்பது பிறமொழி சொல், அதாவது வடமொழி சொல். நம்முடைய நாள் என்பது மட்டும்தான் நம்முடைய தமிழ் சொல்லாக இருக்கக்கூடியது. அந்த அடிப்படையில இன்றைய உலக தாய்மொழி நாள் என்று உங்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தமிழை கற்றுக்கொள்வதற்கான, தமிழ் புலமையோடு இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில இன்றைய வகுப்பு நம்ம சிறப்பாக தொடங்குவோம். கடந்த வகுப்புல என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத மட்டும் யார் சொல்றாங்களோ அவங்க மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். ஒளி வாங்கி ஆன் பண்ணி ஒளி வாங்கி எடுத்து நீ சொல்லலாம். யார் சொல்றீங்களோ அவங்க வரலாம். நீங்க வாங்க வாங்க. யாரா வரலாமா? யார் வருது? முற்றியலுகர சொற்கள். முற்றியலுகர சொற்கள். இன் இல் இன் திரிதல். நின்ற சொல்லின் இறுதியில் இன் இல் இருந்து வருமெனில் தாய் ஒற்று மிகும். சரி. பெருமை ஆதி நீடல் விதிப்படி பேரூர் என்றார். சின்ன என்பதோடு முடிந்துவிடும். சின்ன பெயர். சரி, சின்ன பெயரோட தான் நடத்த போறோம் அப்படித்தானே? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், மிக்க நன்றிமா, மிக்க நன்றி. சரி, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சின்ன என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் இருக்கு பாத்தீங்களா. பல்லினம் மிகு இடத்துல, வல்லினம் மிகும் இடத்துல, மிகுமிடம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன என்று சொல்லுவது எத்தனாவது மாதிரி, எத்தனாவது சொல்றோம்? 58. ஆமா, 58. சின்ன என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லை தொடர்ந்து, நல்லா கவனிச்சுக்கிறீங்க, சின்ன என்று சொல்லக்கூடிய சொல்லை தொடர்ந்து பெயரடையாக இருக்கக்கூடிய, சின்ன அப்படிங்கிறது பெயர் அடைங்கிறது. பெயரடைலாம் வேற ஒன்றும் இல்லை, இந்த பெயருக்கு அடைந்து வரக்கூடியது, இந்த பெயருக்கு அடைந்து வரக்கூடிய ஒரு சொல். இந்த சின்ன அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, சின்ன அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா சிறிய அப்படிங்கிற பொருளை குறிக்கும். கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்க எல்லாரும், சத்துன்னு சத்தம் கேட்குது. நான் கேட்கிறப்ப நீங்க என்ன சொன்னா போதுமானது. சின்ன என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லானது எதை குறிக்கிறது என்றால் சிறிய அப்படிங்கிற பொருளை குறிக்கிறது. இப்ப நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு சொல் இருக்குது. என்ன சொல்லு? சின்னத்திரை நட்சத்திரங்கள். சின்னத்திரை நட்சத்திரங்கள் சொல்லியிருப்போம், கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? சின்னத்திரை நட்சத்திரங்கள் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்போம். நாடகத்தில் நடிக்கிறவங்க எல்லாம், நாடகத்தில் நடிக்கிறவங்கள பேர் என்ன சொல்லுவோம்? சின்னத்திரை நட்சத்திரங்கள் சொல்லுவோம்.
இந்த சின்னத்திரை நட்சத்திரங்கள சின்னத்திரை இத்து வருமா? நான் சந்தேகம் கேட்கிறேன் இப்ப உங்கள்ட்ட, நீங்க பதில் சொல்லணும். யாராவது ஒரு மைக் ஆன் பண்ணி நீங்க சொல்லணும், சொன்னாதான் தெரியும். வரும் வருங்க ஐயா. அப்படி சொல்லுங்க, ஏதாவது ஒரு எஸ்ஆர் சொல்லுங்கள, வரும் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? வரும் என்று நீங்க சொல்லணும். அப்ப சின்னத்திரை நட்சத்திரங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இத்து வரும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப சின்னதிரை நட்சத்திரங்கள் சொல்றோம், சின்னதிரை நட்சத்திரங்கள் சொல்றோம். சின்னதிரை நட்சத்திரங்கள் சொல்லும் போது இது சரியா இருக்குமா, இது சரியா இருக்குமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு பாருங்க. மேல இருக்கிறது தான் சரியா இருக்கும். மேல இருக்கிறது சரி. மேல இருக்கிறது சரி நீங்க சொல்றீங்க, நீங்க தானே சொன்னது, நான் சொல்லல. சின்னத்திரை அப்படி நட்சத்திரங்கள்ல சரி நீங்க சொல்லியிருக்கீங்க. சின்னதிரை சரி. சின்னதிரை சின்னதிரை ஏன் சரிங்க? ஏன் சரி? ஆமாங்க. சின்னதிரை அப்படிங்கிறது சின்னத்திரை அப்படிங்கிறது அது ரொம்ப அது சரியா இல்ல. சின்ன திரையில சின்ன திரை அவ்வளவுதான். ஆமா, சின்ன இதுல நானும் சொல்றேன், சின்னத்திரை நட்சத்திரம் ஏன் இத்து இத்து போட்டா என்ன பொருள் வரும்? அப்படி கேக்குறீங்க. எப்படி சின்னம் அப்படின்னா ஒரு லோகோ, அதாவது சின்ன திரையில வர நட்சத்திரங்கள். சின்ன திரை நட்சத்திரங்கள் தனியா பிரிச்சா சின்ன திரை நட்சத்திரங்கள், அதாவது அவங்கள சிறுமைப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கு. சின்ன திரை நட்சத்திரம் இல்லைங்கய்யா, சின்ன திரைக்கு எனக்கு தெரிஞ்சதுங்கய்யா, அதாவது மவீர் ஒற்றொழிந்து அது வர்றதுனால சின்னம் ஆயிரும். சின்னம் திரை லோகோ, சின்னம் திரை. ஆமா, சின்னம் திரை, சின்னம் கூட்டல் திரை. ஆமா, சின்னம் பிளஸ் மவீர் ஒற்றொழிந்து உயிர் ஒப்பவும் என்ற விதிப்படி இம்மு போன பிறகு இத்து வருங்கிறத விதி. ஆமா, வரக்கூடாது. இல்லங்கய்யா, நீங்க சின்னம் வரும்போது அந்த சின்ன திரை அப்படிங்கிறது சின்னம் பிளஸ் திரை, அப்போ வந்து ஒரு லோகோவை குறிக்குது. ஆமா, லோகோவை குறிக்குது. சின்னம் கூட்டல் திரை சரியில்லை. ஆமா, அப்போ அந்த வார்த்தை தப்பு. அப்ப இது தப்பு அப்படித்தானே? ஆமா, தப்பு. இது ஏன் தப்பு? இது ஏன் சரி? சின்ன அப்படிங்கிறது குட்டி, அதாவது சிறியது, சிறியது. சரி, சிறிய. இது இது சிறிய, மேல இருக்கிறது லோகோ. லோகோ, லோகோ. ஆமா, லோகோ. ஆமா, இது வந்து லோகோ, லோகோ குறிக்கக்கூடியது, முத்திரையை குறிக்கக்கூடியது. சின்னம் ஒரு முத்திரையை குறிக்கக்கூடியது, லோகோ குறிக்கக்கூடியது. ஆமா, இங்க சின்னதிரை அப்படிங்கிற போது என்ன பொருளை குறிக்குது? ஏற்கனவே சிறியன்னு போட்டேன். அப்ப திரைப்படங்கள்ல பெரிய திரை இருக்குமா? திரைப்படம் இருக்கும்போது பெரிய திரை. இவங்க பெரிய திரையில சினிமால நடிக்கல, சின்ன திரையாக இருக்கக்கூடிய டெலிவிஷன் தொலைக்காட்சியில் நடிக்கிறாங்க. பெரிய திரையில அவங்க நடிக்கல, சின்ன திரையில இருக்கக்கூடிய. இப்பெல்லாம் உடனே சொல்லிருவியா நீங்க, ஐயா என்ன அப்படி சொல்றீங்க, எங்க வீட்டுல பெரிய ஹோம் தியேட்டரே வச்சிருக்கோம் ஐயா, அதுல சீரியல் எல்லாம் போட்டு பாக்குறோம்ல, அப்ப அது பெரிய திரை இல்லையா? அப்படி கேட்டக்கூடாது. பெரிய திரை அப்படின்னா திரையரங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய திரை. சின்ன திரை அப்படின்னா சின்ன திரை அப்படின்னா வீட்டுல வைத்திருக்கக்கூடிய ஒரு குட்டி டிவி, டெலிவிஷன் தொலைக்காட்சின்னு சொல்றோம். அப்ப என்ன போடணும் அப்படின்னா சின்ன திரை நட்சத்திரங்கள் போட்டாதான் சரியானது. ஏன்னு கேட்டீங்கன்னா சிறிய திரையிலே நடிக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த சின்ன திரையில் இத்து போட்டீங்கன்னா ஏதோ ஒரு சின்னத்தை உடைய திரை, அந்த நட்சத்திரம் உடைய பொருளை குறிக்கும். ஒரு சின்னத்தை உடைய திரை, இப்ப சின்னம்னா ஏதோ ஒரு ரவுண்டா இருக்குது, இது ஒரு சின்னம், ஏதோ ஒரு சின்னம் இருக்குது, இதற்கு ஒரு சின்னம் இருக்குது. அப்ப இந்த சின்னம் வந்து ஒரு திரையாக இருக்கிறது, இந்த சின்னத்தை வந்து ஒரு அடையாளமாக இருக்கிறது, ஒரு முத்திரையாக இருக்கிறது, ஒரு லோகோவாக இருக்கிறது. அதுல உள்ள நட்சத்திரங்கள் அப்படி பொருளை குறிக்கும். இங்க சின்னதிரைன்னு போட்டு எத்து போடாம இருந்தா அதுதான் சிறப்பானது. சின்னதிரை நட்சத்திரங்கள் போட்டது சிறிய திரையில சிறிய திரையில நடிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பொருளை குறிக்கும்.
சரிங்களா? இப்ப சின்ன என்று சொல்லக்கூடிய அந்த சொல்ல இருந்து எப்படி எல்லாம் வரப்போகுது அப்படி பார்க்க போறோம். இப்ப இப்ப பாருங்களேன், சின்ன கூட்டல் குடை, சின்ன குடை, சின்ன குடை, சின்ன கூட்டல் குடை, சின்ன குடை, சின்ன குடை, சின்ன குடை, சிறிய குடை, சின்ன கூட்டல் குடை, சின்ன கூட்டல் குடை, சின்ன குடை, இல்ல சின்ன கூட்டல் குடை, சின்ன குடை, சின்ன கூட்டல் குடை, சின்ன குடை, என்ன வரும்? சின்ன குடை தான் வரும். சின்ன குடை தான் வரணும். இல்ல, சின்ன குடை, சின்ன குடைனா சிறிய குடை, சிறிய குடை. இந்த சிறிய குடை இங்க சரியா பொருந்துதான்னு பார்க்குவோம். நான் ஏற்கனவே சொன்னது சின்ன திரை, அப்பவும் கீழே இருக்கிறது தான் சரி. சின்ன குடை தான் சரி, சின்ன குடை தப்பு. சின்ன குடை அப்படின்னா சிறிய குடை, சின்ன குடை அப்படின்னா சின்னத்தை உடைய குடை. ஒரு சின்னத்தை உடைய குடைங்கிறது இது அளவுல குறிக்கக்கூடியது, இது ஒரு சின்னத்தை குறிக்கக்கூடியது. சரிங்களா? அப்ப நம்ம என்ன போறோம், சின்ன குடை அப்படிங்கன்னா இந்த சிறிய குடை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனா ஒரு சின்னத்தை உடைய குடை அப்படின்னு போடலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்ப சின்ன குடைன்னு போட்டோம். அடுத்து வந்ததுன்னா சின்ன கூட்டல் பெண், சின்ன கூட்டல் பெண், சின்ன பெண், சின்ன பெண், சின்ன பெண் போட்டா என்ன குறிக்கிறது? சின்னத்தை, சின்னத்தை உடைய பெண், சின்னத்தை உடைய பெண். இப்ப நீங்க சின்ன பெண் போட்டீங்கன்னா சிறிய பெண். இல்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சின்ன பெண் என்று சொல்லும்போது சின்னத்தை உடைய பெண், சின்ன பெண் என்பது சிறிய பெண் அப்படி போலும். அப்ப ஒற்று மிகுந்திருக்கின்ற பொழுதும் ஒற்று மிகாமல் இருக்கின்ற பொழுதும் என்ன மாறுபாடு அடைகிறது? இந்த பெயரடையில வரக்கூடிய ஒன்று, பெயருக்கு அடைந்து வரக்கூடியது, இது வித்தியாசப்படுத்துது. இந்த சின்ன என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லானது பெயரடையாக வருகின்ற பொழுது இந்த பெயருக்கு அடையாக வருது. இது ஒரு பெயரு, இது ஒரு பெயரு, இந்த பெயருக்கு அடைந்து வரக்கூடிய ஒரு ஒற்றெழுத்து. இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா ரெண்டு விதமான பொருள்கள் உருவாகின்றன, ரெண்டு விதமான பொருள் விளக்கம் உருவாக்கப்படுகின்றன. அப்ப அந்த அடிப்படையில சின்ன என்று சொல்லக்கூடிய பெயரடையை தொடர்ந்து கண்டிப்பாக ஒற்றெழுத்தும் வரும். ஒற்றெழுத்து வந்தா ஒரு பொருளை குறிக்கும், ஒற்றெழுத்து வரலைன்னா ஒரு பொருளை குறிக்கும். சரிங்களா? இதுல தெளிவா புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப என்ன செய்யணும்? சின்னத்திரை நட்சத்திரங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சின்னத்திரை நட்சத்திரங்கள் சொல்லணும் என்ன ஆகும்? சின்னத்தை உடைய நட்சத்திரங்கள் அப்படி பொருளை குறிக்கும். சரிங்களா? சரி, அடுத்து நம்ம இறுதியாக பார்க்கக்கூடியது 59வதுல இறுதியாக பார்க்க போறோம். வள்ளிலும் மிகு இடங்களை இறுதியாக பார்க்க போறோம். இதோட நமக்கு வந்து வள்ளிலும் மிகு இடம் முடியுது. அதுல ஏதாவது ஒரு சந்தேகம் வருதா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம், தெளிவா பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஐயா ஒரு ஐயங்க ஐயா, சொல்லுங்க. சின்ன கூட்டல் தம்பி நம்ம சின்ன தம்பின்னு சொல்லி சொன்னீங்களா? அதுதான் சொல்லு, சின்ன தம்பிங்கும் போது சின்னத்தை உடைய தம்பி, சின்ன தம்பின்னு போட்டாது சிறிய தம்பி அப்படின்னு போல. சின்ன தம்பினா சிறிய தம்பி. நன்றிங்க. நம்ம சின்ன தம்பி சின்ன தம்பினே சொல்லுங்க. சின்னஞ்சிறு கிளியே, அது வேற. சின்னஞ்சிறு கிளி, சின்னஞ்சிறு கிளியே, சின்னஞ்சிறு கிளியே, சிறிய சிறிய கிளியே, சின்னஞ்சிறு கிளியே, சின்னஞ்சிறு அப்படின்னா என்ன பொருள்? சின்னஞ்சிறு கிளியே, செம்பவள கொடியே, உன்னை எண்ணி நானும் உள்ளந்தடுமாறும் காதலும் ஏனடா பாட்டு வரும்ல, சின்னஞ்சிறு கிளியே. அப்ப சின்னஞ்சிறு அப்படின்னா மிகச்சிறிய, மிகச்சிறியங்கிற பொருள். இந்த கிளி வந்து மிக மிக குட்டியாக இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காக சின்னஞ்சிறு கிளியே அப்படி சொல்றேன்.
பிரித்தல் எப்படி பிரிக்கிறது? சின்னஞ்சிறு கிளியே சிறு சிறு கிளியே, சிறு சிறு கிளியே சின்னஞ்சிறு கிளியே, சிறு சிறு கிளியே சின்னஞ்சிறு கிளியே அப்படி சிறு சிறு சின்னஞ்சிறு சிறிய சிறிய கிளியா? சிறிய 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 போடலாம். சிறிய சிறிய கிளியே சிறிய சிறிய கிளியே சின்னஞ்சிறு கிளியே போல, சிறு சிறு கிளியனாலும் சின்னஞ்சிறு கிளியே. அடுக்கடுக்கு தொடர் தானே? ஆமா, அடுக்கடுக்கு தொடர், அடுக்கடுக்கு தொடர்ல வரும். அப்ப சின்னஞ்சிறு கிளியே சரிங்களா? அப்ப சின்ன தம்பி என்று சொல்லி பழகி கொண்டோம். சின்ன தம்பி என்பதுதான் இப்ப பெரிய தம்பியும் போறீங்க. பெரிய தம்பி, பெரிய தம்பி இத்து வருமா? வராதுங்க, வராது. ஏன் வராது? இப்ப கேட்போம், யார்கிட்ட கேட்போம்? தர்ஷித் ஐயா வணக்கம். தர்ஷித் ஐயா, தார்ஜித் ஐயா இருக்கீங்களா? இருக்காரு, பேரு தார்ஜித் ஐயா இருக்கீங்களா? தார்ஜித்தான்னு தெரியல. TARSITH. அவரு ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லையே. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். இப்ப தாமரை செல்வம் மேடத்தை கேட்போம். தாமரை செல்வம் மேடம், இப்ப பெரிய தம்பி இத்து வருமா? பெரிய தம்பி இத்து வராதுங்க ஐயா. ஏமா வராது? பெரிய தம்பி அது அடைமொழி கிடையாது. அடைமொழி கிடையாது, கிடையாதுங்க. அதனால வராது. ஆமாங்க. சின்ன தம்பின்னு சொல்லும் போது சின்னத்தை உடைய தம்பி, சின்ன தம்பி சொல்லும் போது சிறிய தம்பி. எனக்கு அதுல சின்னம்ங்கிற அடை வருது, அடைமொழி வருது இல்லைங்களா? அடைமொழி வந்தது. ஆமா, அதனால பெரிய தம்பிங்கும்போது அது வராது. அதுல அடை வல்ல பெரிய தம்பி கூட இத்து வராதுல்ல. வராதுங்க. ஏன் வராது? கேட்போம், இன்னொரு ஆளை கேட்போம், கேட்டுருவோம். சரி, யாரு சொல்லாதீங்க, கேட்கிறாள் சொன்னா போதுமானது. இப்ப முனீஸ்வரி மேடம் வாங்க சார். சொல்லுங்க சார். இப்ப சொல்லுங்கம்மா, பெரிய தம்பி இத்து வருமா? மைக் ஆன் பண்ணி. சொல்றனால வராதுங்களா ஐயா? வராதுங்களா? ஆமா, பேரச்சம் தானே இது, அதனால வராது. பேரச்சம்ங்கிறனால வராது. ஏன் வராது? தம்பிங்கிறது ஒரு பெயரு, பெரியங்கிறது எச்சம். ஏன் எச்சம்னா, இந்த யாவை பிரிச்சோம்னா ஈ கூட்டல் ஆ வரும். அப்ப ஆங்கிறது பேரச்ச விகுதி தானே, எச்ச விகுதி, பேரச்சத்துல வரக்கூடிய விகுதி. அப்ப தம்பிங்கிறது ஒரு பெயர்ச்சொல், பெயர்ச்சொலுக்கு முன்னால பெரிய என்று சொல்லக்கூடிய ஒரு அளவு பெயர் வருகின்ற பொழுது இங்க உத்தரத்து வரக்கூடாது. பெரிய தம்பி, பெரிய கோட்டை, பெரிய சிங்கம், சரிங்களா? போடுங்க, பெரிய சட்டை, பெரிய சட்டைன்னு வரக்கூடாது. பெரிய சட்டை, பெரிய கோட்டை, பெரிய தம்பி, சரிங்களா? சரி, அப்ப மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்க. அப்படி மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்க, சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில இதை போட்டாச்சு, இதானே கணக்கு. சரி, இப்ப அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கூட விட என்று சொல்லக்கூடிய சொல்லை தொடர்ந்து கண்டிப்பாக உற்றெழுத்து. இது எத்தனாவது? 59ஆ? ஆமாங்க ஐயா. கூட விட என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லை தொடர்ந்து, கூட விட என்று சொல்லக்கூடிய சொல்லை தொடர்ந்து வழி மிகும். வழி மிகும்னா வள்ளியில மிகுந்து வரும். இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம்னா எளிமையாக புரிய ஆரம்பிச்சிடும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சரி, மைக் ஆஃப் பண்ணிக்கிறது. யாரு மைக் ஆன் பண்ணிருக்கிறது? தயவுசெய்து மைக் ஆஃப் பண்ணிக்கிறது. கூட கூட்டல் கொடு, கூட கூட்டல் கொடு, கூட கொடு. ஆமா, அடுத்து நான் கேட்பேன். இப்ப விஜயா மேடம் பதில் சொல்லுவாங்க.
பாரிஸ்ல இருக்கக்கூடிய விஜயா மேடம் வந்து மைக் ஆன் பண்ணி பதில் சொல்ல போறாங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட போறீங்க. பயங்கரமான டெவலப்மெண்ட். அவங்க மிகப்பெரிய புலமையில இருக்கக்கூடியவங்க. அவங்க இப்ப சொல்ல போறாங்க. விஜயா மேடம் வாங்க. கூடை கொடு. வராதையா? ஏன் வராது? கொடு என்ற வினைய சொல்லிட்டு கூட இது பெயர் சொல்லு, இது வினை சொல்லா? ஆமா, பெயர் சொல்லு, இது ஒரு வினை சொல்லு. பெயர் சொல்லுக்கு வினை சொல்லுக்கு இடையில ஒற்றெழுத்து வரக்கூடாதுங்கிறது விதி. ரைட். ஏன் வரக்கூடாது? கூடை கூடையை கொடு, இது இரண்டாம் வேற்றுமை தொகை ஐயா. அப்படி சொல்லணும்ல. இரண்டாம் வேற்றுமை தொகையாது, அதனால ஒற்றெழுத்து வரக்கூடாது. அப்ப கூடை கொடு அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம் வேற்றுமை தொகை. அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகையில என்ன செய்யக்கூடாது? ஒற்றெழுத்து வரக்கூடாது. கூடையை கொடு அப்படி போய் இரண்டாம் வேற்றுமை விரி வந்துருது. ஐங்கிறது வெளிப்பட்டு வந்துருது. கூடையை கொடு அப்படிங்கும் போது இங்கே ஒற்றெழுத்து வரும். அப்ப கூடையை கொடு அப்படிங்கும் போது அந்த இடத்துல இரண்டாம் வேற்றுமை விரி வந்துருது. இரண்டாம் வேற்றுமை விரி வந்துருது. விரி வந்த உடனே அது வந்து என்னாகுது? கூடை கூடு அப்படிங்கும் போது இரண்டாம் வேற்று தொகையாகவும், கூடையை கொடுக்கும் இரண்டாம் வேற்று விரியிலே வரக்கூடியது. அப்ப அதனால வந்து ஐ வந்து வெளிப்பட்டு வந்துருக்குது. அலைய ஒற்றெழுத்து வரும். இப்ப கூட கூட்டல் கொடு, கூட கொடுன்னு சொல்லிட்டோமா? சரிங்களா? அதே மாதிரி கூட கூட்டல் கேள். கூட கூட்டல் கேள். கூட கேள். கூட கேள் அப்படின்னு. ஏய், அந்த தொகைய கொஞ்சம் கூட கேளுப்பா. 1 லட்ச ரூபா பணம் தரேன்னு சொல்லாருல, 2 லட்ச ரூபா பணம் கொஞ்சம் கூட கேளு. பேச்சு வாக்குல அந்த 2 லட்ச ரூபா பணம் இருக்குல்லையா, அது கூட கேளுப்பா சொல்றோம்ல. கூட என்று சொல்லக்கூடிய சொல்லை தொடர்ந்து கண்டிப்பாக வழிமுகுந்து வரும். விட. விட கூட்டல் கொடுமை. விட கூட்டல் கொடுமையானது. அதை விட கொடுமையிடாது, அதை விட கொடுமை. விட கொடுமை, அதை விட கொடுமையானது. அப்ப விட என்று சொல்லக்கூடிய, கூட என்று சொல்லக்கூடிய சொல்லை தொடர்ந்து கண்டிப்பாக ஒற்றெழுத்து மிகுந்து வரும். வச்சுக்கிட்டீங்களா? வெளியே வச்சுக்கிட்டீங்களா? இதோட நமக்கு வல்லினம் மிகு இடம் முடிகிறது. இதுல ஏதாவது நடத்துற வரைக்கும் வல்லினம் மிகு இடம் ஆரம்பிச்சோம்ல, ஒண்ணுல இருந்து ஆரம்பிச்சோம்ல, எத்தனையோ கிளாஸ் போயிருக்கோம். அப்படித்தானே? அக்டோபர்ல இருந்து ஆரம்பிச்சோம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. பிப்ரவரி முடிய போகுது. 5 மாசமா நடத்திக்கிட்டு இருக்கோம். 5 மாசமா வர்றீங்களா தொடர்ந்து? ஆனா 5 மாசம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கீங்கல்ல? வரும் ஐயா. ஆமா ஆமா ஆமா. இப்ப 5 மாசமா நடத்துனதுல இந்த வள்ளியில மிக இடத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்ப கேட்கலாம். அடுத்த வள்ளியில மிக இடத்துக்கு போறேன். ஐயா ஒரு ஐயம் ஐயா. அப்படி கேளுங்க ஐயா. இப்ப நீங்க சொன்னீங்க பெயர் சொல்லும் வினை சொல்லும் வந்தா அந்த இடத்துல வராது விதின்னு சொன்னீங்கல்ல ஐயா? ஆமா. அதே போல வினைச்சொல் வந்தா வல்லினம் மிகுமா? எடுத்துக்காட்டு சொல்லுங்க. எடுத்துக்காட்டு சொன்னாதான் சொல்லுவேன், எல்லாரும் சொல்ல மாட்டேன். இவ்வளவு ஓரமா கேக்குறீங்களா? விளைச்சொல்லு வந்தாத்தே ஒன்று கேட்கறீங்க. அப்ப எடுத்துக்காட்டோட சொல்லுங்க. எடுத்துக்காட்டோட விளக்குற சந்தேகங்களை கேளுங்க. எல்லாத்தையும் நானே யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறதே கொஞ்சம் ஓடு முடி யோசிக்க பூரா போய்கிட்டு இருக்குது. ஆமா. நாடி சென்றான். நாடி சென்றான் வரும்ல. நாடி அப்படிங்கிறது நாடி என்ன? நாடி இது அதாவது நாடி இந்த இடத்துல நாடி என்று சொல்லும் போது வினைதான் வரும். ஏன் தெரியுமா? சொல்லுங்க. தெரியலீங்களே. வினை எச்சம் தானே ஐயா? ஆமாமா. நாடினா என்ன தெரியுமா? நாடுதல். நாடினான். புரியுதுங்களே? நாடினான். ஆமா, நாடினான் அப்படிங்கிறது நாடி சென்றான். செல்லுதல் ஒரு வினைமுற்று, இங்க ஒரு வினை அப்படி நிற்கிறது. வினையும் சேருகின்ற பொழுது ஒற்றெழுத்து வரும். நாடி கூட்டல் சென்றான், நாடி சென்றான். தேடி கூட்டல் போனான்.
வருதுல. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? வினைமுற்றுக்கு முன்னால, நல்லா கவனிச்சுக்க, வினைமுற்றுக்கு முன்னால மறுமொழியில இகர ஈற்று சொல்லு. இது வந்து இட்டு கூட்டல் ஈ இருக்கா? அதே மாதிரி டி அப்படி இட்டு கூட்டல் ஈ இருக்கா? அப்ப வினைமுற்றுக்கு முன்னால இகர ஈற்று சொல்லு வந்து காசாத்தாப்பா வந்துச்சுன்னா ஒற்றெழுத்து கண்டிப்பாக வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகேவா? ஐயா எழுந்து நின்றான். ஏமா எழுந்து நின்றால் அப்படிங்கிற போது எங்கேயம்மா காசாத்தாப்பா வருது? அங்க ஓகே ஐயா. இங்க காசாத்தாப்பா வந்திருக்கான்னு பாருங்க போல. எழுந்து பார்த்தான். எழுந்து பார்த்தான். எழுந்து எழுந்து பார்த்தான். அது உகர விட்டு சொல்லு. உகர இட்டு சொல்லு. பார்த்தீங்களா? கரெக்டா அடிக்கிறாரு. உகர இட்டு சொல்லுவோம். இத்து கூட்டல் ஊமா அது. நான் சொல்றது இகர ஈற்று சொல்லு. அதாவது வினைமுற்றுக்கு முன்னால இகர ஈற்று சொல்லு வந்தா கண்டிப்பாக ஒற்றெழுத்து வரும். உகர ஈற்று சொல்லு வந்தா கண்டிப்பாக ஒற்றெழுத்து வராது. எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா? தங்கப்பாண்டியன் ஐயா தலையசைக்கிறது பார்த்தா பயங்கரமா புரிஞ்சுக்கிட்டேங்கிற மாதிரி சொல்றாரு. தங்கப்பாண்டியா சொல்லுங்க, இதுல ஏதாவது உங்களால சொல்ல முடியுமான்னு பாருங்க. இல்லைங்கய்யா, நீங்க நடத்துனது அப்போ நடத்துனது இப்பதான் வந்து ஓ இது சரிதான் அது சரிதான் அப்படிங்கிறது உள்ள ஏறுது. இது இதே கிளாஸுக்கு நேரடியா வரலங்கிறது. நான் வீடியோ பார்த்துக்கிட்டா போக கூடாது யாரு. சரிங்களா? இந்த ரா ரா எழுதும்போது நம்ம வந்து எரிந்து அப்படின்னும் போது தூக்கி போடுறது ஒரு எரிந்துன்றது எரியறது ரெண்டு இருக்கு. அந்த இடத்துல சரியா எந்த ராவை போடுறோன்றத தீர்மானிக்கிறது எப்படி நம்ம பண்றோம்? அந்த குழப்பம் வரல. பறந்து எரிந்து இந்த இதுலதான் ரொம்ப குழப்பம் வரும். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் சொல்லித்தரேன். இப்ப இதற்கு என்ன பெயர் அப்படின்னா அவ்வளவுதான், மயங்கொலி சொற்கள். மயங்கொலி சொற்கள் யாரு பேரு? இந்த மயங்கொலி சொற்கள் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் தமிழ்ல பல பேருக்கு பல குழப்பங்கள். இது தெரிஞ்சிருச்சு வச்சிருக்கல, நீங்க வேற புலவருக்கெல்லாம் புலவர் ஆயிருவீங்க. இதை நீங்க படிங்க, கூகுள சர்ச் பண்ணுங்க. சரிங்களா? கூகுள்ல நீங்க போட்டு மயங்கொலி சொற்கள் போட்டு ஏகப்பட்ட சொற்கள் வரும். அதை பூரா மனப்பாடம் பண்ணும். 8 எழுத்துக்கள் தானே ஐயா? ஆமா, 8 எழுத்துக்கள் தான். அந்த 8 எழுத்துக்கள்ல எத்தனை வார்த்தைகள் சொற்கள் இருக்கு தெரியுமா? இவர்களே, லகரம் 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 ந ந ந இருக்கா? இன்னும் என்ன 2 எழுத்துக்கள் இருக்கு. 3 3 6 7 8 எழுத்துக்கள் இருக்கா? இந்த 8 எழுத்துக்களும் பல்வேறு சொற்களை கொண்டவை. சரிங்களா? பல்வேறு சொற்களை கொண்டதனுடைய விளைவுதான் இந்த சொற்கள் மாறுகிறது. நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? எரிந்து, இந்த எரிந்து அப்படின்னு கேட்டீங்க. இந்த எரிந்துனா என்ன? இந்த எரிந்துனா அப்ப இந்த ரீ இந்த ரீ இதுக்கு இதற்கு என்ன வித்தியாசம்? இப்ப தீ எரிந்து கொண்டிருக்கிறது, தீ எரிந்து கொண்டிருக்கிறது, தீ எரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா சரியா இருக்குது. இதே தீ எரிந்து கொண்டு இரு சொல்லுவோம். தீ எரிந்து கொண்டிருக்கிறது. இப்ப தீ எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொல்ற விதைக்கும் இந்த தீ எரிந்து கொண்டிருக்கிறது என்ற சொல்லுக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்களேன். இந்த தீ எரிந்து அப்படி எரிந்து எரிந்து விழுகுதான். எரிந்துனா அப்படி தூக்கி பந்த தூக்கி போடுறோம்ல, அது மாதிரி எரிந்து அங்க போய் விழுகுது, அப்படி பொருளை குறிக்கும். ஆனா இங்க தீனா, இந்த எரினா தீ வந்து எரிந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த ராவை சொல்றதுக்கும் இந்த ராவை சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த ராவை சொல்லும் போது இந்த நாக்கானது, நாக்கு பல்லு இருக்குல்ல இங்க ர ர அவ்வளவுதான். இந்த ராவை சொல்லும் போது இந்த நாக்கு ரெண்டும் இந்த இருக்கு, இங்கே இருக்கு, நாக்க பாரு இங்கே இருக்கு, இருக்குல்ல அப்படி போது இந்த மேல போய் அன்னத்தை போய் தொடும். அன்னத்தை போய் தொட்ட உடனே என்ன ஆகும்? ர அப்படி
அப்ப இதை சொல்லி பாருங்க. ம ர யும் மரம், ம ர யும் மரம், மரம் மரம். வித்தியாசம் வருது தெரியுதா? பத்தியில நான் உச்சரிக்கும் தெரியுதா உங்களுக்கு? மண்டே தலையாட்டுங்க எல்லாரும். ஒண்ணு தெரியும் சொல்லு, எல்லாம் புரியல அப்படி சொல்லக்கூடாது. மரம் மரம் வித்தியாசம் தெரியுது இல்ல? அப்ப அந்த அடிப்படையில இந்த சொற்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சொற்களுக்கு உங்களுக்கு பல்வேறு வகையான பொருள் விளக்கங்கள் இருக்கு. சில மைங்கொலி சொற்கள் இருக்கா? பாத்தீங்களா? இருக்கா? இருக்குல்ல? ஆமா ஆமா, சிலபஸ்ல இருக்கு. ஒன் பை ஒன்னா போவோம். இந்த சிலபஸ் முடிச்ச பிறகு உங்களை காரைக்குடி வரவழைக்கிறது, சரிங்களா? சிலபஸ் முடிச்ச பிறகு காரைக்குடிக்கு ஒரு நாள் நம்ம வீட்டுல விருந்து வச்சு சாப்பாடு போடலாம். அந்த விருந்து சொல்லலாம். நான் சசிவேல் ஒரு ஐயா இருக்காங்க கிளாஸ்ல, அவரு ஐயா அசைவம்லாம் போட வேண்டாம் ஐயா, சைவத்தையும் சாப்பிடுவோமையா, எல்லாரும் சைவத்துக்கே மாறுவோமையாலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி ஐயா, நான் வந்து பிறப்புல வந்து அசைவமா சாப்பிட்டு பழகிட்டேன், திடீர்னு விட சொல்றீங்களே அப்படின்னு. அதை விட்டுலாமையா அப்படின்னாரு. பார்க்கலாம், சரிங்களா? சரி. அப்ப மையங்கொலி சொற்கள் வருகின்ற பொழுது இந்த மாதிரியான இடங்கள்ல அந்த எழுத்துக்கள் மாறுகின்ற பொழுது சொற்கள் மாறிக்கொண்டே வரும், சரிங்களா? சரி, வேற சந்தேகம் இருக்கா? கேளுங்க, எனக்கு கேட்கத்தாயா தெரியும், சொல்லுங்க. கேட்டாதானே கிடைக்கும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்டாதானே கிடைக்கும். சீக்கிரம் சொல்லுங்க, நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். சீக்கிரம் சொல்லு. ஓட்டுநர், ரெண்டுக்கு டிஃபரண்ட் வித்தியாசம் கேக்குறாரு ஐயா. ஓட்டுநர் இல்லையா? ஒண்ணும் இல்ல. அதாவது ஓட்டுநர், ஓட்டுநர், இந்த ஓட்டுநருக்கும் இந்த ஓட்டுநருக்கு என்ன வித்தியாசம்னா, இது தவறு, எப்பயுமே தவறுதான், இதுதான் சரி. ஏன் அப்படின்னா ஓட்டும் நபர். நீங்க உடனே கேட்பீங்க, சார் நபருங்கிறது நம்ம சொல்ல, நபருங்கிறது நம்ம சொல்ல, இல்ல இல்ல பிறமொழி சொல், நபருங்கிறது பிறமொழி சொல்ல, இதுல எப்படி கலக்கிறது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. ஓட்டும் கூட்டல் நபர். இங்க பாருங்க, ஓட்டும் என்று சொல்லக்கூடிய ஓட்டுங்கிறது ஒரு வினை எச்சம், ஓட்டு அப்படிங்கிறது ஒரு எச்சமாக இருக்கிறது. இங்க நபர் அப்படிங்கிறது ஒரு பொருளாக இருக்கிறது. அப்படி சொல்லும் போது ஓட்டும் கூட்டல் நபர், ஓட்டு இந்த இம்மு போயிடும், இந்த நா இருக்கு பார்த்தீங்களா, இந்த நா வந்துடும், இந்த பா போயிடும், ஓட்டுநர். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இந்த ஓட்டுநர் போட்டனா இது ஓட்டுநர் போடக்கூடாது. ஏன்னா ஒரு பேருந்தை எத்தனை பேர் ஓட்டுறாங்க? ஒரு ஸ்டேரிங்ல ஒரு ஆள் தானே உட்காந்துருப்பாரு. ஒரு உங்க ஊருக்கு போறீங்க, பஸ்ல ஏறி உட்காருறீங்க, ஒரு 2 பேரா உட்காந்துருக்காங்க, 2 பேர் உட்காந்து அவன் ஒரு பக்கம் இழுப்பேன், இவன் ஒரு பக்கம் இழுக்கிற மாதிரி ஆயிருக்கிறோம். ஒரு பேருந்து வந்து ஒரு ஆள் தானே ஓட்ட முடியும். அப்ப எதெல்லாம் ஒருமையாக வருகிறதோ அது ஒரு ஓட்டுநர். ஒரு ஆள் தான் ஓட்டுறாரு. இப்ப ஆட்டோ ஓட்டுறாரு, ஆட்டோ ஓட்டுநர் அப்படின்னா ஒரு ஆள் தான் ஓட்டுறாரு. மகிழுந்து ஒருத்தர் ஓட்டுறாரு அப்படின்னா ஒரு ஆள் தான் ஓட்டுறாரு. அதே மாதிரி பேருந்து ஒருத்தர் ஓட்டுறாரு அப்படின்னா பேருந்து ஓட்டுநர், அவ்வளவுதான். இந்த நாதே வரணும், ஓட்டுநர், நான் தலை ஓட்டுநர் அப்படின்னு. இப்ப நபருக்கு அப்ப இணையான அப்படின்னு சொல்லியிருக்கேன். கேட்கல, பேசிருக்கேன். என்னங்க நபருங்கிறது வடமொழி சொல்லுகிறது, வேற மொழி சொல்லுகிறது இல்ல. அப்ப அதுக்கு இணையான தமிழ் சொல்லுங்க. தவறா? தவறு. நபர் நபரா? ஆள்யா? ஆள் இல்லையா? அவர் நபருங்கிறது வடமொழி சொற்களா கேக்குறாரு ஐயா. ஆமா, நபருங்கிறது வடமொழி சொல்லு, நபருங்கிறது வடமொழி சொல்லுங்கயா. இவருங்க எது வடமொழி சொல்லு, எது வடமொழி சொல்லு, எது தமிழ் சொல்லு தெரியாம பல பேர் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உள்ள ஊடுருவி போச்சு. இதுல வேற மும்மொழி கொள்கை வேற அறிவிச்சுட்டு இருக்காங்க, பயமா வேற இருக்குது. அதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஒண்ணும் இல்லைங்க, நம்முடைய சொல் இருக்குல்ல, நம்முடைய சொல் சொல்லலாம்ல, நம்முடைய சொல். ஆமா, நம்முடைய சொல்ல வேர்ச்சொல் இருக்கு, அடிச்சொல் இருக்கு. மற்ற எந்த சொல்லு அடிச்சொல் இருக்காது. அதை பாத்துருவோமா? பாத்துருவோமா? இப்ப பாருங்களேன், ஒரு நிமிஷம் தண்ணி குடிக்கிட்டே வந்தேன், ஒரு நிமிஷம் இருங்க. மைக் ஆஃப் பண்ணி, யார் மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்க?
துரைராஜன் மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்க. மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்க. உசு உசுன்னு கேட்குது எனக்கு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த சொல்ல வந்து அதுக்குள்ள மாத்திட்டேன்னு நினைக்கிறேன். இது மாதிரி இது மட்டும் சொல்லிடுவோம். உறுப்பினர் அப்படிங்கிறப்பல உறுப்பினர், இதுக்கு மட்டும் ஏன் தன்னகரை நான் போட மாட்டேங்கிறீங்க? உறுப்பினர் அப்படின்னு போடலாம்ல, உறுப்பினர் போடலாம்ல, போடக்கூடாது. ஏன்னா யாரோ பேசிட்டு இருக்காங்க, மைக்ல ஆன் பண்ணி பேசலாமா? உறுப்பினர்னா நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அதனால அது பன்மை. அப்ப பன்மையை சொல்லுகின்ற பொழுது இந்த நா வரணும், ரன்னகர நா வரணும். ஒருமையை சொல்லுகின்ற பொழுது இந்த நெரு வரணும். சரிங்களா? அப்ப இது வந்து ஓட்டுநர், இப்ப நடத்துனர் அப்படிங்கிற நடத்துனர் அப்படின்னு இருக்கு. ஒரு பேருந்துல ஒரு ஆள் தான் இருப்பாரு. அதே மாதிரி அனுப்புனர் போடுறீங்கல்ல, அனுப்புனர், விடுனர், பெறுநர் இதுக்கும் பொருந்தும் ஐயா. அனுப்புனர், விடுனர், பெறுநர். இந்த ஒரு விஷயம் சொல்லிடுறோம் அவங்கள்ட்ட, யாரு சொல்லி தரவங்களுக்கு சொல்ல போறேன், இந்த தப்பை நீங்க பண்ணவே கூடாது. பாருங்களேன், அனுப்புனர் போட்டீங்கல்ல, அனுப்புனர் போட்டுட்டு இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்களேன், அனுப்புனர் போட்டு இப்படி புள்ளி வைக்க கூடாது. அதே மாதிரி இங்க கமாவும் போடக்கூடாது. அப்படி பிளாங்கா விட்டுறணும். புரியுதுங்களா? இப்ப ஃப்ரம் டு போடுறீங்க, ஃப்ரம் டு புள்ளி வைப்பீங்களா? வைக்க மாட்டீங்க. அதே மாதிரி டூக்கு போடுறீங்க, இங்க புள்ளி வைப்பீங்களா? வைக்க மாட்டீங்கல்ல. அப்ப அனுப்புனருக்கு மட்டும் ஏன் இங்க புள்ளி 2 புள்ளி வைக்கிறீங்க? இதுல கட்டுரை எழுதுறியே, கட்டுரைக்கு நீங்க போடலாம். அனுப்புனருக்கு இப்படி போட்டாதாங்க ஐயா மார்க் வருது. சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்கடா. இந்த மாதிரி ஐயா ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. காரணம் கேட்டா என்னங்க சொல்றேன்? அது காரணம் தான் ஃப்ரம். அதாவது இந்த அனுப்புனர் அப்படிங்கிறது ஒரு தனிச்சொல், ஒற்றை சொல், தனிச்சொல். கடிதத்தினுடைய ஃபார்மட் அப்படித்தான் இருக்கணும். கடிதம் எழுதுகின்ற பொழுது ஃபார்மட் அப்படித்தான் இருக்கு. இதை பாருங்களேன், இப்போ ஒரே ஒரு அதை எப்படி சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு, அப்புறம் அந்த பிரமணி சொல்றது எப்படி சொல்றேன் உங்களுக்கு. இப்ப அனுப்புனர் இருக்குல்ல, அனுப்புனர் அப்படின்னு இருக்குல்ல, போடும் போது இதுக்கு நேரம் இப்படித்தான் இருக்கணும். இங்க பேர் எழுதுறீங்க, இதுக்கு நேரம் பேர் எழுதிய கமா போடணும், இதுக்கு நேரம் பேர் எழுதிய கமா போடணும், இதுக்கு நேரம் பேர் எழுதிய கமா போடணும், இதுக்கு நேரம் பிடிக்கிறீங்க ஸ்டாப் வைக்கணும். அப்ப அதே மாதிரி இந்த இரு இருக்கு பாத்தீங்களா, இந்த இரு இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த இரு இங்க இரு போடணும், போட்டு பெறுநர் இப்படி போட்டு இதுக்கு நேர போட்டு கமா போடணும், இங்க கமா போடணும், இங்க கமா போடணும், இங்க ஸ்டாப். இது ஃபார்மட். இப்ப அனுப்புனர் அப்படிங்கிறது இது வந்து தனிப்பட்ட ஒரு சொல். இது வந்து எடுத்துக்காட்டுக்கு வரக்கூடிய ஒரு சொல், எடுத்து இயம்பக்கூடிய ஒரு சொல். இப்ப இது அனுப்புனர் என்பவர் யார் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக வருகின்ற பொழுது இந்த இடத்துல எந்த கமாவோ புஷ்டாப்போ எதுவுமே வரக்கூடாது. காற்புள்ளி, முக்காற்புள்ளி, அரை புள்ளி, எந்த நிறுத்தற் குறியீடும் வரக்கூடாது. அவ்வளவுதான். அதே மாதிரி இங்கே அதே மாதிரி வரக்கூடாது. போட்டீங்கல்ல ஐயா, நான் இவ்வளவு நாள் தப்பா தான் எழுதியிருக்கேன். நான் நேற்று வரைக்கும் தப்பா தான் எழுதியிருக்கேன். மாத்திக்கிடுவோம், அவ்வளவுதான். பல கட்டுரை புத்தகங்கள்ல பூரா கட்டுரை புத்தகம் வச்சிருக்காங்கல்ல, இந்த மாணவர் கைடு, இந்த கோடார் கைடு இதெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அதுல கூட அப்படிதான் போட்டுருப்பான், புள்ளிதான் வச்சிருப்பாங்க. இல்லைங்க, நான் இந்த அனுப்புனர் வந்து கரெக்டா எழுதிடுவேன், பெறுநர் வந்து 2 சொல்லி நான் போட்டுருவேன். எனக்கே இப்பதான் தெரியுது. நன்றிங்க. ஐயா, இன்னொரு சந்தேகம் ஐயா, உறவு முறை கடிதம் எழுதுறோம் இல்லைங்கய்யா? ஆமா. நலம், நலமறிய ஆவல் எழுதுறோம் இல்லைங்கய்யா? நலம் பக்கத்துல நம்ம புள்ளி வைக்கணுமாங்க, இல்ல கமா போடணுமா? நலம் புள்ளி வைக்கணும். நலம், சரிங்க. நலம், நலமறிய ஆவல், அங்கை புள்ளி. ஆவல் சொல்றது காட்டிலும் இன்னொரு வார்த்தை போடுங்க, அழகா இருக்கு. போடவா? அவா. சரிங்க. நலம், நலமறிய அவா போடுங்க. சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. ஆவல்.
தாத்தால சொல்லுவாங்களா, ஞாபகப்படுத்தணும் பாருங்க. தாத்தாவே ஞாபகப்படுத்திட்டேன்ல, நான் எவ்வளவு ஒரு ஆள் பாருங்க. சும்மா சொல்றேன், ஜாதகம் சொல்றேன். நலம் புள்ளி வச்சுட்டு நலம் அறியா அவா. அவானா ஆசைங்கிற பொருளை குறிக்கும். சரிங்களா? அனுப்புபவர் போடலாமா? அனுப்புபவர் பெறுபவர். என்னங்கய்யா? அனுப்புபவர் பெறுபவர் அப்படி சொல்லலாம். இல்ல, அனுப்புனர் தான் சரியா. அணுகுபவர் சொல்ல முடியாது. அணுகுபவர் சொல்றீங்க, அணுகுபவரா? அனுப்புபவர் சொல்லக்கூடாது. அனுப்புபவரா? அனுப்புபவர். அனுப்புபவர்னா அனுப்புபவர் ஆயிரும். அனுப்பும் பவர் ஆயிரும். அனுப்பும் பவர். சரிங்களா? அனுப்பும் நபர் தானே இது. நபர்னா ஆள் தான் சொல்லுவோம் நம்ம ஏற்கனவே. நம்ம எடுத்துக்காட்டுக்காக சொல்லிக்கிட்டோம், ஒரு தெரிந்து கொள்வதற்காக சொல்லிக்கிட்ட பொழுது இந்த இடத்துல அனுப்பும் நபர் என்று சொல்லிக்கிட்டோம். நபர் அப்படின்னாலே என்ன பொருள் அப்படின்னா ஆள் அப்படின்னு பொருள் புரியும். சரிங்களா? அனுப்பும் அவர் அப்படின்னு வரலாம்ல. அனுப்பும் பவர் அனுப்பும் அவர். அனுப்பும் அவரா? அனுப்பும் அவர். அனுப்பும் அவர் அப்படிதானே? இவன் மைக்கு எனக்கு சரியா விடுதலை. ஐயா, அனுப்பும் பிளஸ் அவர் அனுப்புபவர். அனுப்பும் கூட்டல் அவர் அப்படிதானே? அனுப்பும் கூட்டல் அவர்னா அனுப்பும் அவருக்கு பொருள் ஆயிரும். படக்கையில போயிடும். நான் தானே அனுப்புறேன், நான் நபர், நான் ஆள். இப்ப அனுப்பும் அவர்னு போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அனுப்பக்கூடியது அவருக்கு பொருள் புரியும், நாங்கிற பொருள் வராது. சரிங்களா? சரி, அப்ப அந்த அடிப்படையில் அனுப்பும் அவர் போடக்கூடாது, அனுப்பும் நபர் போட்டோம்னா அனுப்புனர் அப்படி வரும். சரிங்களா? இப்படி ஆமா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்துட்டு வரோம். இது இன்னொரு விஷயம் தெரியலவா? இங்க வருங்க, சத்தியமா சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கிறது. அனுப்புனர் பெறுநர் வந்து வீடியோ டெல்லாய் வருது ஐயா. வீடியோ தெரியலையா? டெல்லாய் வருது. யாருக்கா வருது? அப்படியே நல்லா தெளிவா இருக்கு. தெளிவா தான் இருக்கு. தெளிவா வருது. சரி, இணையவழி குறைபாடா இருக்கு உங்களுக்கு. இந்த இணையத்துல ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. அதனாலதான் அந்த விட்டு வருது, ஒரு மாதிரியா வருது. நல்லா ஒரு இதை வாங்கி வச்சுக்கிறீங்க. சரிங்களா? நெட்டெல்லாம் நல்லா நிறைய போட்டு வச்சுக்கிறீங்க, அப்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. சரிங்களா? சரி, இப்ப என்ன சொல்ல வந்தேன், அதுக்குள்ள மாத்திட்டேன். என்ன மாத்தினேன், என்ன சொல்ல வந்தேன்? வேர்சொல் ஐயா, வேர்சொல். வேர்ச்சொல் சொல்ல வந்தேன். இப்ப ஞாலம் அப்படின்னு இருக்கு. ஞாலம்னா உலகம். ஞாலம்னா உலகம்ங்கிற பொருளை குறிக்கும். இப்ப இந்த ஞாலம்ங்கிற சொல்ல பிரிக்கின்ற பொழுது ஞாழ் கூட்டல் ஆம் அப்படின்னு வரும். ஞாழ் கூட்டல் ஆம் அப்படின்னு. தொங்குதல். ஞாழ் என்றால் தொங்குதல் பொருளை குறிக்கும். அப்ப இந்த உலகம் ஏதோ ஒரு தொங்கிக் கொண்டு இருக்கிறது. காரணம் இருக்கா? ஒரு அடிச்சொல் இருக்கா? வேர்ச்சொல் இருக்கா? இந்த மாதிரியான அடிச்சொல்லும் வேர்ச்சொல்லும் இருந்தால் அந்த சொல் தமிழ் சொல். இப்ப அபிஷேகம், இதுல எது வேர்ச்சொல்? இல்லையா? அபி. அபி வா. அபி அப்பாவுக்கு சோறு ஓடு. அபி அப்பாவுக்கு குழம்பு ஊத்து. அபி. ஆராதனை. ஆரா அப்பாவுக்கு சோறு ஓடு. என்னையா பொருள்? ஆராதனைக்கு அப்பாவுக்கு சோறு ஓடுக என்ன பொருள் இருக்கு? இங்க ஆரா என்பது ஒரு பெயர் சொல்லாக இருக்கின்றது. பெயர் சொல்லாக இருக்கின்ற பொழுது பொருள் இல்லை. இப்ப அலங்காரம். அலங்காரம்னா அழகுனா பொருள் இல்லை. அப்ப அலங்காரம் என்பதற்கு அழகான தமிழ் சொல் ஒப்பனை. ஒப்புதல், ஒப்பிட்டு சொல்லுதல், அந்த முகத்துக்கு ஒரு ஒப்பீடை தருதல் பொருள் வருது. அதே மாதிரி ஆராதனைக்கு பொருள் ஆராதனை, வழிபாடு, அபிஷேகம், நீராட்டு. ஐயா, அப்ப பகுதி விகுதின்னு பிரிக்க முடியாதுன்னு சொல்றீங்களா ஐயா? ஆமா,
பகுதி விதியை பிரிக்க எந்த சொல்ல எடுத்துக்கிறேன், வடமொழி சொல் எந்த சொல்ல எந்த சொல்ல நான் பேசிக்கிறேன். நீங்க எந்த வடமொழி சொற்களை எடுத்துட்டாலும் பிறமொழி சொற்கள் எடுத்தாலும் அதுல வந்து பொருளே இருக்காது. எதெல்லாம் பொருள் தெரியாமல் இருக்கிறதோ அது பூரா பிறமொழி சொற்கள். எதெல்லாம் அடிப்படையிலே பொருள் இருந்தால் அது என்னுடைய தமிழ் சொல்லலாம். சரிங்களா? நீ எந்த சொல்லுக்கு சொல்லுங்களேன், ஏதாச்சும் ஒரு சொல்லுங்க நான் சொல்றேன். சொல்லுங்க. அனுதாபம். அனுதாபம் வடமொழி சொல்லல. ஆமா, அனுதாபம். அனுதாபம் அப்ப அனுதாபம் போது அணு அணு ஒரு பேர் சொல்லாயிருது. வராது 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 வராது. அனுதாபம். இரங்கல். அனுதாபம் இரங்கல். இரங்கல். இரங்கல் இது குண்டை சில பேரு. ஆமா, இறங்கு இறங்கு இறக்கப்படு. இறங்கு என்பது அடிச்சொல்லா இருக்கு பாருங்க. இரங்கல் அப்படிங்கிறதுல இறங்கு அப்படிங்கிறது அடிச்சொல்லா இருக்கிறது. இப்ப படித்தான் இருக்கு, படித்தான் இருக்கு. இந்த படித்தான் படிங்கிறது அடிச்சொல்லா இல்லையா, வேறு சொல்லா இல்லையா? அப்போ ஒவ்வொரு சொற்களிலும் பொருள் பொதிந்து நம்முடைய சொற்கள் எல்லாம் அப்படி ஆழமாக இருக்கு. மற்ற எந்த சொற்களும் அப்படி இருக்காது. मेरी तरह क्षमा चाहती मेरी तरह क्षमा चाहती कृपया माची के मैपुल नहीं जगह तुमको बोलने जो कुछ कहता है என்ன புரியணும் ஐயா விரக்தி. விரக்தி விரக்தி முடியாதுங்கிறது தமிழ் சொல்லாங்க. ஏதுமா? விரக்தி முடியாது விரக்தி முடியாது முடியாது. இதுல முடியாதுங்கிறது முடி என்பது முடிக்க முடியாது. முடியாது. முடி என்பது அழகான தமிழ் சொல். முடி. முடித்து விடு. முடி என்றால் நீ முடி இந்த முடியை சொல்லக்கூடாது. முடி அதை செய்து முடி. கட்டளை சொல்லுவாது. முடியை பிடித்து ஆட்டினாடுவது தலைமுடி. அதை அந்த முடிவை அதை முடி அதை செய்து முடியும் போது அந்த காரியத்தை செய்து முடித்து விடு. அப்ப முடியாது, என்னால முடியாது, அந்த செயலை முடிக்க முடியாது. வருதா? தண்ணீர் அழகான தமிழ் சொல்லியா? தன்மை கூட்டல் நீர். ரைட்டு. தன்மை கூட்டல் நீர். தன்மை நீர் தான். தன்மைனா என்ன பொருள்? குளிர்ச்சி. குளிர். குளிர்ச்சிங்கிற பொருளை முடிக்க முடியாது. குளிர்ந்த நீரை பொருளை முடிக்க முடியாது. சரிங்களா? அமரர். அமரர் அமரர் அப்படின்னா இங்க அமரர் தமிழ் சொல் கிடையாது. இப்ப அமரர் அப்படிங்கிறதுல அமரர்னா அம அம என்ன அம பொருள் இல்ல. அது மாதிரி விரக்தி. விரக்தி விரக் விர பொருள் இல்ல. அப்ப அமரர் நம்முடைய சொல்லு கிடையாது. அமரன். அமரன் கங்கை அமரன் நம்ம சொல்லு கிடையாது. அமரர் வந்து நீத்தார்னு சொல்லலாமா? நீத்தார். 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 நீத்தார் பெருமையில ஒரு இது இருக்கு இல்லையா? நீத்தார் பெருமை என்றே ஒரு அதிகாரமே இருக்குது. என்னமா? பக்தின்றது தமிழ் சொல்லுங்க ஐயா. பக்தி தமிழ். அதுல ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. இந்த பக்தின்னு சொன்னீங்கல்ல, அது ஏன் தருவோம் தமிழ் சொல்லல? சொல்லுங்க பார்ப்போம். யாராவது சொல்லுங்க. பக்தி பக்தன் ஏன் தமிழ் சொல் கிடையாது? பக்தி பக்தன் ஏன் தமிழ் சொல் கிடையாது? சொல்லுவோம். சொல்ல பிரிக்க முடியாது. பக்குனா ஒண்ணு பொருள். பக்கு பொருள். பக்கு பொருள். இன்னொரு விஷயம் சொல்லுவா உங்களுக்கு, நல்லா கவனிச்சுக்கிறீங்க எல்லாரும். சூப்பரா இருக்கு. இதெல்லாம் தெரியாது, தெரிஞ்சுக்கிட்டே வேற லெவல். நீங்க இப்ப இந்த இக்கு இருக்குல்ல, இக்கு இருக்குல்ல, இந்த இக்குக்கு அடுத்து தீ வரவே கூடாது.
இந்த இக்குக்கு அடுத்து ககர வருஷம் வரும். காக்கா கீ கூ கூ கே கே கை கோ கோ கவ். அது வந்தா தமிழ் சொல். புரிஞ்சுங்களா? இப்ப பாருங்களேன், எல்கை இருக்கு, பந்தய எல்கை, மாட்டு வண்டி பந்தய எல்கைன்னு போட்டிருக்காங்க, பாத்திருக்கீங்களா? உங்க ஊர்ல போட்டிருப்பாங்க பந்தய எல்கை, போட்டிருக்காங்களா? எல்கைனா போட்டி. எல்கைனா போட்டி. எல்கைனா போட்டியா? எல்லை. எல்கைனா எல்லை 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 எல்லை. எல்கைனா ஒரு அளவீடு. இந்த எல்லையிலிருந்து அந்த எல்லை வரும். இந்த கோடை தாண்டி நீங்க வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். சொல்றோம்ல, இந்த கோடை தாண்டி நீங்க வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். ஒரு எல்கை வச்சிருக்கோம். அப்ப எல்கை என்பது தமிழ் சொல் கிடையாது. எல்கை என்பது வடமொழி சொல், பிறமொழி சொல். இந்த இல்லு வந்தா, நல்லா கவனிங்க, இந்த இல்லு வந்தா இந்த இல்லுக்கு அடுத்து லகர வரிசை வரணும். எல்லை இல்லு வந்தா இந்த லைதை, இதற்கு இணையான லை. எல்லை என்பதன் சரியான எல்லை சாமி சொல்றோமா? எல்லை சாமி சொல்றோமா? எங்க ஊர் எல்லை சாமி, எல்கை சாமி சொல்லக்கூடாது. அப்ப எல்லை சாமி அப்படி எல் கூட்டல் ஐ, அப்ப எல்லை. கல்வி 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 வகர சொல்லு வருது. கல்வி எதுக்கு? கைதியா? கல்வி கைதியா? கல்வி கல்வி சாலை. கல்வி கல்வி கல்வியா? கல்வி சாலைக்கு இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப செல்வின்னு சொல்றீங்க, செல்விங்கிறீங்க, கல்விங்கிறீங்க. இந்த இல்லுக்கு அடுத்து வி வருதுன்னா இது ஒரு சொல்லுமாது. இது இந்த இடத்துல வந்து இல்லுக்கு அடுத்து கை என்று வருகின்ற பொழுது இந்த சொல்லானது தமிழ் சொல்லாக இருக்காது சொல்றேன். இப்ப கல்விங்கிறது அழகான தமிழ் சொல். ஏன்னா இந்த கல் என்றால் தோண்டுதல் என்று, கல்லுதல் என்றால் கல் என்றால் தோண்டுதல்ங்கிற பொருளை குறிக்கும். வி என்றால் அழகுங்கிற பொருளை குறிக்கும். தோண்டி பெறக்கூடிய அழகு அப்படிங்கிற பொருளை குறிக்கிறது கல்வி அப்படிங்கிறது. செல்வத்தை உடைய திருமகள், வி என்றால் திருமகள் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். வி என்றால் வெற்றிங்கிற பொருளை குறிக்கும். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு, ஒரு விளக்கம் இருக்கிறது. அப்ப கல் அப்படின்னா இந்த இடத்துல தோண்டுதல் பொருளை குறிக்கும். வி அப்படின்னா வெற்றிங்கிற பொருளை குறிக்கும், அல்லது அழகுங்கிற பொருளை குறிக்கும், வீரம்ங்கிற பொருளையும் குறிக்கும். அப்ப அந்த அடிப்படையில தோண்டி பெறக்கூடிய அழகை தரக்கூடியது, அவ்வளவுதான். அப்ப அதே மாதிரி செல்வத்தை தரக்கூடிய ஒரு அழகு அப்படி பொருளை குறிக்கும். ஆனா இங்க பாருங்க, எல் கூட்டல் கை வந்திருக்கு. இப்ப எல்லுக்கு கைக்கு என்ன சம்பந்தம்? அப்ப சம்பந்தம் இல்லாம, ஆமா, சம்பந்தம் இல்லாம ஒரு சொல்லானது வருகின்ற பொழுது அங்கே ஒற்றெழுத்து இங்க வந்து இந்த கை வரக்கூடாது. எல்லை சாமி என்பது சரியான தமிழ் சொல். இப்ப இன்னொரு விஷயம், எள்ளுனா இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. எள்ளுனா என்னது? இன்னொரு பொருள் என்னது? எள்ளுனா எழுதல். எழுதல் எலும்பு. எலும்பு. எள்ளுனா என்னது? எழுதல். எழுதல். எழுதல் இந்த எழு எழு இந்த எழு எழு. எல்லோன் என்றால் சூரியன். சூரியன். எல் என்றால் சூரியங்கிற பொருளை புரியும், அவ்வளவுதான். எல் என்றால் சூரியங்கிற பொருளை புரியும். இப்ப ஏற்பாடுன்னு போருவோம். ஏற்பாடு அப்படின்றது யாமம், வைகரை, ஏற்பாடு இதெல்லாம் நீங்க இலக்கியத்துல படிச்சிருப்பீங்க. அகப்பொருள் புறப்பொருளை படிச்சிருப்பீங்க. அகப்பொருளை வரக்கூடிய குறிஞ்சி, முல்லை, மருதமணிகள் பாலையில வரக்கூடிய சிறுபொழுது பெரும்பொழுதுல வரும்ல, சிறுபொழுது பெரும்பொழுது சொல்றாங்கல்ல, அது ஏற்பாடு சொல்லுவாங்க. அப்ப ஏற்பாடு அப்படிங்கிறது எல் கூட்டல் பாடு அப்படிங்கிறது. இந்த ஏற்பாடு எங்க வருதுன்னா நெய்தல் நிலத்துல வரக்கூடியது. நெய்தல் நிலத்துல வரக்கூடிய எல்பாடு அப்படிங்கிறது. நெய்தல் நிலத்துல வரக்கூடிய சிறுபொழுதுக்கு பேர் தான் ஏற்பாடு அப்படிங்கிறது. இந்த ஏற்பாடு ஏந்திரமா வருது. எள்ளுனா சூரியன். எள்ளுனா சூரியன்கிற பொருளை குறிக்கும். அப்ப சூரியன் படக்கூடிய நிலம், சூரியன் மறைந்தும் எழுந்தும் வரக்கூடிய இடத்துக்கு பேர்னாலதான் இது நெய்தல் நிலத்தை சொல்லு. கடல்ல தோன்றுறது, அப்படி கடல்ல மறையுது பார்த்தீங்களா? கடல்ல தோன்றி அப்படி மறையும். அப்ப அந்த தோன்றக்கூடிய தன்மை எல் கூட்டல் பாடு அப்படிங்கிறது, அது ஏற்பாடு அப்படி வரக்கூடிய, சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில
எல்லாமே பிறமொழி சொல்லாக இருந்தாலும் அதுல வேர்ச்சொல்லோ அல்லது அடிச்சொல்லோ இருந்தால் அதுதான் நம்முடைய தமிழ் சொல்லாக இருக்கக்கூடிய ஒன்று. ஐயா வேற நம்ம சந்தேகம்? பேசுறதுல ஒரு வார்த்தை பாதிக்கு பாதி தமிழ் இல்ல போல இருக்கு ஐயா நம்ம பேசுறதுல அப்போ பாதிக்கு பாதி தமிழ் இல்ல போல இருக்கு. உத்தமங்களே 100க்கு 80% கலந்துருச்சு. 20% மட்டும்தான் உயிரோட இருக்குது. 100க்கு 100 உண்மை. இப்ப நானும் அப்புறம் வானத்துக்கு குதிச்சு வரல. நானும் சில இடங்கள்ல பிறமொழி சொற்களை பயன்படுத்துவேன். ஏன்னா நான் அப்படி வளர்க்கப்படவில்லை. எனக்கு சொல்லிக் கொடுத்தது அப்படித்தான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. எனக்கு சொல்லிக் கொடுத்தது வடமொழிகள் தான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. நீங்க ஆளாளப்பட்ட வள்ளுவரே வடமொழிகள் தாங்க எழுதியிருக்காரு. ஆளாளப்பட்ட பாரதிய வடமொழிகள் தாங்க எழுதியிருக்காரு. ஆமா பாவேந்தரும் அப்படித்தானே ஐயா. நிறைய நிறைய பேரு நிறைய ஆளுங்க எது வடமொழி எது தமிழ் மொழி தெரியாமலே பல பேர் எழுதிக்கிறாங்க. அது அவர் குறைகள் இல்ல. அது வந்து தமிழ் சொல்லாங்க ஐயா. என்னமா பாக்கின்றது தமிழ் சொல்லாங்க பாக்கியா? ஐயா. பாக்கிங்கிற தமிழ் சொல் கிடையாது. மீதம், மிஞ்சக்கூடியது மீதம். பாக்கி அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது. பாக்கினா பாக்கி பாக்கி பாக்கிலாம் போயிட்டே இருக்கு. சரிங்களா? அவதானித்தல் தமிழ் சொல்ல அவதானித்தல் நவதானியங்கள் அவதானித்தல் அவதானித்தல் கிடையாது கிடையாது கிடையாது. தமிழ் சொல் கிடையாது. இல்ல அவதானித்தல் அவதாரம் எடுத்தல் தானே. அவதானித்தல் அப்படின்னா அவதாரம் எடுத்தல் அப்படிங்கிற பிறப்பு அப்படிங்கிற பொருள் வரக்கூடிய நிறைய இருக்கு. எதை சொன்னாலும் இந்த வடமொழி சொல்லாத சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. யாரா தமிழ் சொல்ல யாரா சொன்னீங்களா? இப்ப ஐயா ஐயா இந்த ஒரு சொல்ல கொடுத்து ஐயா தமிழ் சொல்லான்னு சொல்லுங்க யாரா சொன்னீங்களா? எல்லாரும் வடமொழி சொல்லத்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா அது ஊடுருவி போயிருக்கிறது. இதுல ஒரு மும்மொழி கொள்கை, அந்த கொள்கை, இந்த கொள்கை. நமக்கு தெரிந்த மொழி ஒண்ணு ஆங்கிலம் தெரியும், தமிழ் தெரியும், இன்னொன்னு ஹிந்தி. தேவையில்லாத ஒன்றெல்லாம் கொண்டாந்து பார்த்து படிச்சு என்னத்தை பண்ண போறோம் தெரியல. வைக்க நான் என்ன சொல்லுவேன், மொழியை குறை சொல்லலாங்க. மொழிங்கிறது ஒரு அறிவு, அவ்வளவுதான். உங்களுக்கு உருது தெரியுதா? சூப்பர், அருமை. உங்களுக்கு ஹிந்தி தெரியுதா? அருமை. அதை போய் திணிக்க கூடாது. மதத்தை எப்படி திணிக்க கூடாதோ, ஜாதியை எப்படி திணிக்க கூடாதோ, அதனை போல மொழியை திணிக்க கூடாது. எவன் வேலைக்கு எதாவது வரணுமோ அதாவது வரும். சரிங்களா? இப்ப என் புள்ள வந்து ஆங்கில வழியில படிக்கிறான் அப்படின்னா எனக்கு ஆங்கிலம் தெரியாது, அப்படியே போயிடுவான். நான் முழுக்க முழுக்க என் வாழ்க்கை பூரா தமிழ்நாட்டில் படிச்சு வந்தேன். அப்படி நிறைய இருக்குங்கய்யா. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு அதுக்கு மேல இங்கிலீஷும் சரியா வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு 6ஆம் வகுப்புல தமிழ் மீடியத்துல சேர்த்து தமிழும் வராம அது நாசமா போதும் அந்த பிள்ளை. அப்படிதான் இருக்கு. பெத்தவன் என்ன நினைக்கான், நம்ம தான் படிக்கல, நம்ம பிள்ளை இங்கிலீஷ் படிக்கட்டும், 1ஆம் இருந்து 5ஆம் வரைக்கும் படிக்கான். அப்புறம் பெத்தவனுக்கு புரியுது, நம்ம பெத்த பிள்ளைக்கு சரியா படிப்பு ஏற மாட்டுக்கு, நம்மளுக்கு தெரிஞ்ச தமிழ் மொழியிலேயே சேர்த்து விட்டுறோம்னு 6ஆம் போய் சேர்த்து விடுறாங்க. அப்பதான் ஆனா படிக்கான், விளங்காமலே போயிடுறான். எங்க பள்ளிக்கூடத்துல இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அரசு உதவி பெறும் பள்ளியில படிச்சாவே நல்லா படிக்கலாங்க ஐயா. ஒரு ஆள் பேசுங்க. அரசு உதவி பள்ளியில வேலை பாக்குறாங்கய்யா. டீச்சர் ஆசிரியரா வேலை பாக்குறாங்கய்யா அரசு உதவி பெறும் பள்ளியில. வந்து அந்த ஆங்கில வழி கல்வியில 50,000 கட்டி படிக்க வச்சாங்களாம்ங்கய்யா. ஒண்ணுமே தமிழும் வரல ஆங்கிலமும் வரலங்கய்யா. இங்க வந்து சண்டை போடுறாங்கய்யா. நான் அங்க 50,000 கொட்டி படிக்க வச்சேன், அங்க வரல, நீங்க ஒழுங்கா சொல்லி கொடுங்க அப்படின்னு. ஒண்ணு இல்லைங்க, அந்த அபிராமி அந்தாதி வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் தான், ஆனா அது வந்து ரொம்ப கஷ்டமான தமிழா இருக்கு. அப்ப அது ஒரிஜினல் தமிழா, இப்ப நம்ம பேசுறது கரெக்டான தமிழா? இல்ல அதாவது அபிராமி அந்தாதி பாடல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அதுலயும் பாத்தீங்கன்னா கஷ்டமான சொற்கள்லாம் இருக்குது. கடும் சொற்களா இருக்கு, நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா தமிழ் தான் அது, ஆனா அது நமக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப ஒரே ஒரு சிலப்பதிகாரத்துல ஒரு வரி சொல்றேன். உங்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம். வாயில் ஒய்யே அறிவரை போகிய பொறியறு நெஞ்சத்து இறைவரை பிழைத்தோள் வாயில் ஒய்யே இணையறி சிலம்பொன்று ஏந்திய கையில் கணவனை இழந்தால் கடையகத்தாலே. வாயில் ஒய்யலாம்
வாயிற்காவலனே வாயிற்காவலன், வாயில் லோனே வாயில் ஓயே. அப்ப வாயிற்காவலனே வாயில், அதுக்கு ஒரு பொருள் கொடுக்குறான் பாருங்க. அப்ப வாயில் காவலன் வாயில் இருக்கக்கூடிய காவலனா இல்ல. வாயில் என்றால் வழி, வழி, பாதை, பாதைக்கு முன்னால இப்படி வேலு இப்படி பிடிச்சி நிற்கக்கூடியவன், அதே வாயிற்காவலன். இப்ப நுழைவு வாயில் போறீங்க, வாயில், நுழைவு வாயில், நுழைவு வாயில் அப்படி போடுறீங்க. நுழைவு வாயில் போட்டு அந்த வாயில் என்ற வழிங்கிற பொருளை குறிக்கும், நுழைந்து செல்லக்கூடிய வழிங்கிற பொருளை குறிக்கும். சில பேர் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நுழைவாயில் போட்டிருப்பாங்க, நுழைவாயில் போட்டிருப்பாங்க. சில இடங்கள்ல நுழைவு வாயில் போட்டிருப்பாங்க. நீங்க உடனே கேட்பீங்க, ஐயா இதுல எதுலையா சரி கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்கல்ல. நுழைவாயில்ங்கிறது சரியா, நுழைவு வாயில்ங்கிறது சரியா? இதுதான் சரியானது. நுழைவு நுழைந்து செல்லக்கூடியது, நுழைவு முற்றியல் உகர சொல், முற்றியல் உகர சொல் வருகின்ற பொழுது இந்த முற்றியல் சொல்லாக இருந்து வாயில், நுழைந்து செல்லக்கூடியது. நுழைவாயில்னா வாய்க்குள்ள ஏதோ நுழையுதுங்கிற பொருளை முடியும். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எவ்வளவு ஆழமானது பார்த்தீங்களா? நுழைவாயில் அப்படின்னா வாய்க்குள்ள ஏதோ நுழையுது. பாம்பு உள்ள வாய்க்குள்ள போகுது, தேன் உள்ள வாய்க்குள்ள போகுது, சாப்பாடு உள்ள வாய்க்குள்ள போகுது, நுழைவாய். சட்னி இருக்குமாமா? இன்னொரு விஷயம் தெரியும், ஐயோ பேசுறாங்களே. நுழைவாயில்னா வாய்க்குள்ள ஒண்ண வச்சு நுழை. யாருமா பேசுறது? சட்னி வச்சிருக்காங்க கேட்காங்க. சட்னி சட்னி யார் பேசுறது? கேளு. நுழைவாயில்ங்கிறது வினைத்தொடர வருகிற நுழைகின்ற. நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது எனக்கு. தொடர வரும் இல்லையா நுழைவாயில்? நுழைவாயில் என்ன தொடர் வரும்? தொடர் நுழையும் வாயில், நுழைகின்ற வாயில், நுழையும் வாயில், வினைத்தொடர். என்ன தொடர்? என்ன தொடர்? வினைத்தொடர வருமானு கேட்கிறேன். நுழைவாயில் வினைத்தொடர்ல இல்ல, நுழைவாயில்ங்கிறது ஒரு பேச்சொல்லாக இருக்கு, அவ்வளவுதான். வாயில் அப்படிங்கிறது ஒரு வழிகிற பொருள், அவ்வளவுதான். நுழை அப்படிங்கிறது ஒரு வினை, நுழைத்து விடு அப்படிங்கிற வினை. அப்ப ஒரு வினை சொல்லும் ஒரு பேர் சொல்லும் வருகின்ற பொழுது இது நுழைவாயில்லாம் வாயில நுழைக்கிறது அப்படி பொருளை குறிக்கும். நுழைவு வாயில் என்றால் தான் நுழைந்து செல்லக்கூடிய வழி அப்படின்னு பொருளை குறிக்கும். சரிங்களா? அப்ப இது வந்து அழகான தமிழ் சொல்லாக வரக்கூடியது. சரிங்களா? வேற சந்தேகம் இருக்கா? அப்ப இந்த சிலப்பதிகாரத்தை பத்தி சொன்னீங்க இல்லையா? அந்த சிலப்பதிகாரம் சொன்னீங்க. ஆமா ஆமா. இப்ப அந்த மறிவு இப்ப பயன்படுத்தி அந்த தமிழ் வந்து உருமாறிடுச்சுன்னு வச்சுக்கலாமா? எப்படி அது ஒரிஜினலா, இது ஒரிஜினலா? இல்ல, அதுதான் ஒரிஜினல். சிலப்பதிகாரத்துல வர சொற்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஒரிஜினல், அதே உண்மையானது. அதுல இருந்து வளர்கின்ற தமிழ், அந்த வளர் தமிழ்ங்கிறான் பாத்தீங்களா, அந்த மொழியானது காலத்துக்கு ஏற்றவாறு சொற்களுக்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டே இருக்கு. இப்ப செற்றனர் போலும் செகிற்றனர் போலும் ஒற்றை சிலம்பொன்று ஏந்திய கையில் கணவனை இழந்தால் கடையகத்தாலே, கணவனை இழந்தால் கடையகத்தாலே. இதுக்கு ஒரு பொருள், ஒரு ஆசிரியர் வேண்டியிருக்கு, உரையாசிரியர் ஒருத்தர் வேண்டியிருக்கு. இதற்கு நான் இன்னொரு, அப்ப சிலப்பதிகார வரிகளை சொல்லுகின்ற பொழுது ஒரு ஆசிரியர் தேவைப்படுகிறார் அதுக்கு உரை எழுதுவதற்கு. இப்ப நான் விஷயம் சொல்றேன், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வான் எடுத்து வேளுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இது யாருக்கு புரியாது? எல்லாருக்கும் விளங்கும். அப்ப எல்லாருக்கும் புரிகின்ற மாதிரி, எல்லாருக்கும் தெரிந்து கொள்கின்ற விதமாக இன்றைய கவியர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த கவியருக்கு பேர் தான் 21ஆம் நூற்றாண்டு மறுமலர்ச்சி கவியர்கள் என்று பேர். அந்த செயல் நடையை தவிர்த்து விட்டு எளிமையான நடையில கொண்டு வந்தார்கள். அதுல யார் யார் வந்தா? பாரதியாசர் வந்தாரு, பாரதியார் வந்தாரு, பட்டுக்கோட்டை வந்தாரு, மருதகாசி வந்தாரு, உடுமலை நாராயணகவி வந்தார், எல்லாரும் வந்தார். அப்படி எளிமையான பாடல்களை மறுமலர்ச்சி, அதுதான் வழிபாட்டு பாடல்களுக்கு முன்னால மறுமலர்ச்சி பாடல்கள் போட்டிருப்பாங்க புத்தகத்துல.
எல்லா பழைய புத்தகங்களை பார்த்தாலும் மறுமலர்ச்சி பாடல்கள்லாம் இருக்குது. மறுமலர்ச்சி பாடலாம் 21ஆம் நூற்றாண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய கவிஞர்கள் என்ன செய்யறாங்க, எல்லாருக்கும் அந்த கவிதையான போய் சேரணும், செய்திகள் போய் சேரணுங்கிறதுக்காக எளிய வடிவில் கொண்டு வந்தாங்க. அன்றைய காலகட்ட மரபுகளில் வந்து தமிழினுடைய தொன்மை அறிந்து, தமிழினுடைய பாக்களுடைய செழுமை அறிந்து என்ன செய்யிருக்காங்க, அந்த தூய தமிழ் சொற்களை கையாண்டிருக்கிறார்கள். தூய தமிழ் சொற்களை கையாண்டிருக்கிறார்கள். அப்போ அப்படி பார்க்கின்ற பொழுது அப்போ காலமேக புலவர் பாடலாம் பார்த்தீங்கன்னா சில பொருள் புரியாது. அதை நம்ம தேடி பார்த்து ஒவ்வொன்றுக்கு பொருள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான பொருள் இருக்கிறது, சொற்கள் இருக்கிறது. அதுக்கு சொற்களஞ்சியம்ங்கிறாங்க பேர், சொற்களஞ்சியம் அப்படிங்கிறது. அந்த சொற்களஞ்சியத்துல நீங்க படிச்சீங்கன்னா மிக மிக அருமையா. இப்ப பாருங்களேன், நல்குறவு அப்படின்னு இருக்கு. நல்குறவுனா உண்மையான அழகான தமிழ் சொல். நல்வரவு. நல்வரவா? நான் கேக்கு நல்குறவு. நல்குறவு பகைமை. நல்ல உறவு. பகைமை. நல்ல உறவு. வறுமை. நல்ல உறவுலாம் கிடையாது. நல்குறவு அப்படின்னா வறுமைங்கிற பொருளை குறிக்கும். வறுமை. அப்ப நல்குறவு என்று சொல்லக்கூடிய அழகான தமிழ் சொல் இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த நல்குறவு என்ற சொல்லானது தூய தமிழ் சொல்லாக இருந்து மருவி அப்படி நம்முடைய வறுமை என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் பொதிந்த ஒரு சொல்லாக மாறுகின்றது. இன்றைய கால கவிஞர்கள் இதை பயன்படுத்துகிறார்கள், இதை பயன்படுத்துவதில்லை. எவ்வளவுதான் வித்தியாசம் சரிங்களா? காலத்துக்கு ஏற்றவாறு மொழியானது மாறிக்கொண்டே இருக்கும். அதனாலதான் இன்னைக்கும் அன்றைக்கு எப்படி தோன்றியதோ அதனை போலவே இன்றும் மொழி மாறாமல், தடம் மாறாமல், இந்த இனம் மாறாமல், அந்த பற்று மாறாமல் அப்படி கன்னித்தமிழாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த குடிங்கிறாங்கல்ல. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது நம்முடைய மொழியானது காலத்திற்கும் போயிட்டே இருக்கும். நான் செத்த பிறகும் வாழ்ந்துட்டே இருக்கும். யாருக்கும் யாரையும் அதை பார்த்து வைக்காது, வாடு வாழ்ந்துகிட்டு இருக்காது. தமிழ்த்தாய்ங்கிறேன். தமிழ்த்தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்த்தாய். நான் கல்லூரியில படிக்கும் போது அட்டனன்ஸ் எடுப்பாங்கல்ல. அட்டனன்ஸ்ல அல்பாபெட்டிக் அடிப்படையில எடுப்பாங்க. ஏன்னா ABC தான் எடுப்பாங்க. ஆனா எங்க கல்லூரியில படிக்கின்ற பொழுது ஒரு பெண்ணினுடைய பெயர் வந்து தமிழ்த்தாய். நான் ராமசாமி தமிழ் கல்லூரியில படிச்சேன். தமிழ் கல்லூரியில படிச்சதுனால இந்த பெயருடைய டீ தானே வரும், தமிழ்த்தாய்க்கு டீ தானே வரும். இந்த டீ என்று சொல்லக்கூடிய அல்பாபெட்டிக் பேரை வந்து முதல் பேராக வச்சிருப்பாங்க அட்டனன்ஸ்ல, தமிழ்த்தாயில வச்சிருந்தாங்க. அப்புறந்தே அன்பழகன், நண்பரசி அப்படின்னு வருது. அப்ப தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்மளாம் பாடுபடலுங்க. எங்கேயாவது ஒருத்தன் தமிழ தவறாக சுட்டி காட்டுங்கிறேன். புலம்பெயர் நாட்டுல இந்த நூல்கள் தயாரித்து பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறனாங்க. அந்த நூலாக்க குழுவில நானும் ஒரு ஆளைய தமிழ் சொற்கள் மேக்சிமம் தமிழ் சொற்கள்லாம் அதுல அந்த புத்தகம் முழுக்க தமிழ் சொற்களாலதான் பந்தியோ கேள்விகளோ எல்லாம் வருது. பிள்ளைகளுக்கு வினாக்கள் கொடுக்க கதிரை எழுதுனா நாங்க புல போட்டுருவோம் ஐயா, இருக்க போட்டா தான் சரி போடுவோம். அருமை 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 அருமை. இப்ப நல்குறவு அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வேர்ச்சொல் இதுல வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நல்கு அப்படின்னா பெருகு அப்படிங்கிற பொருளை குறிக்கும். நல்கு அப்படின்னா நல்குதல், பெருகுதல் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். அப்ப நல்கினான் அப்படின்னா நவீன்றால் அப்படி பொருள் வருது. அப்ப ஒவ்வொரு சொல்லுக்கும் பாருங்களேன், நல்கினான். இப்ப குறவு அப்படிங்கிறது குறவு அப்படிங்கும் போது கீழ்த்தரமான, கீழ்நிலை அப்படிங்கிற பொருளை குறிக்கும். நல்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல அடிச்சொல்லாக இருக்கின்ற பொழுது பெருகுங்கிற சொல்ல வரும். இங்க குறவு அப்படிங்கிறது கீழ்நிலை அப்படிங்கிற பொருள் வரும். அப்ப பெருகி வந்து அப்படி கீழே இறங்கக்கூடிய நிலைக்கு வறுமைங்கிறது. பெருகி வந்து அப்படி கீழே இறங்கி வரக்கூடிய நிலைக்கு பேர் தான் வறுமை என்று பேர். சரிங்களா? வறண்டு போகுதல், வரலுதல். வரலுதல் அதாவது வாழ்ந்து கெட்டவர்கிறாயல்ல, அந்த வாழ்ந்து கெட்டவர் என்று சொல்லக்கூடிய சொல்லுகிறது நல்குறவு அப்படிங்கிறது. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ஒவ்வொரு சொல்லை நம்ம பிரித்து பார்க்கின்ற பொழுது அதுல ஆழமான பொருள்லாம் பொதிந்து கிடக்குது.
இப்போ ஒவ்வொரு சொல்லையும் பிரிக்கின்ற பொழுதும் ஒவ்வொரு சொல்லையும் சேர்க்கின்ற பொழுதும் நம்ம பிரித்து பார்க்கின்ற பொழுது ஒரு பொருள் வரும், பிரித்து பார்க்கவில்லை என்றால் ஒரு பொருள் வரும். பாருங்களேன், இப்ப தலைவி திவசம் அப்படின்னு இருக்கு. தலைவி திவசம், இத வாசிங்க. தலைவி திவசம், தலைவி திவசம், தலைவி திவசம். இத இந்த தீய கூட இங்க போட்டிருக்க தலைவிதி வசம். அவ்வளவுதான். இப்ப ஒரு சொல்லுதான், இது ஒரு எழுத்தை கிட்டி போட்டாலும் இல்லை இங்கிட்டு சொல்லி கிட்டி போட்டாலும் பொருள் மாறுபடுகிறது. அதே சுவாமி விவேகானந்தர் என்ன பண்ணாரா, ஒரு மேடையில பேசிக்கிட்டு இருந்தாரா. பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து கேட்டானா, என்ன தெரியுமா கேட்டாலா, ஒருத்தர் வந்து கேட்டானா, என்ன தெரியுமா கேட்டாலா, கடவுள் இருக்கிறாரு, அங்கே இருக்கிறார், தூள்ல இருக்கார், துருப்புல இருக்காரு, அவரோட பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு கூட்டத்திலிருந்து ஒருத்தர் எந்திரிச்சான். எந்திரிச்சு அவன் என்ன செஞ்சான், God is nowhere அப்படின்னா. God is nowhere. ஏய், கடவுள் எங்கேயா இருக்கியா? அப்ப சும்மா அப்படி கத்திக்கிட்டு காட்டு கத்த கத்திக்கிட்டு இருக்க. God is nowhere, கடவுள் எங்கே இருக்கிறாரு? அதெல்லாம் கிடையாது. உடனே சுவாமி விவேகானந்தர் இந்த காடிஸ் போட்டு இந்த W இருக்கு பாத்தீங்களா, இந்த W இங்க போட்டாரு. God is now here, கடவுள் இங்கே இருக்கிறார். பாருங்க, God is nowhere அப்படிங்கிற சொல்லுது இங்க வேற தூக்கி கட்சியே ஆரிய போட்ட உடனே ஹியர் இருக்கின்றார், எங்கும் வியாபித்து இருக்கின்றார் அப்படின்னு. அப்ப காட் அப்படிங்கிற ஒரு சொல்லு. இந்த காலத்தை என்ன சொல்றாங்க, ஜெனரேஷன் சொல்றாங்க. ஜெனரேஷன் இதத்தை ஆர்கனைசர் சொல்றாங்க. ஆர்கனைசர், ஆர்கனைசர், டெஸ்ட்ராயர், படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய 3 விதமான தன்மையை செய்வதால் காட் என்று அழைக்கப்பட்டார், கடவுள் என்று அழைக்கப்பட்டார். இப்ப இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, அது காட் அப்படிங்கிறது கடவுள் சொல்றோம்ல, கடவுள் அப்படின்னாலே உள்ளத்தை எல்லாம் கடந்து இருக்கக்கூடியவன் கடவுள் அப்படிங்கிறது. இந்த கடல் ஏன் பெருந்துச்சு அப்படின்னா, நம்ம எல்லாம் கடந்து இருப்பதால் கடல். ஊருக்குள்ளையா இருக்குது கடல், ஊருக்குள்ளையாக இருக்கு. ஊருக்குள்ள வந்தா ஏதாவது சுனாமி மாதிரி ஆயிடும் வந்துச்சுல ஒரு தடவை. அப்ப கடல் அப்படிங்கிறது நம்ம எல்லாம் கடந்து இருப்பதால் அது கடல். கடவுச்சீட்டுன்னு சொல்றோம், நம்மை கடந்து செல்லக்கூடிய சீட்டு, நாடு கடந்து செல்லக்கூடிய சீட்டு. அப்ப கடல், இப்ப கடல்ங்கிறது பாருங்களேன், கடல்ங்கிறது நம்மை கடந்துதான் கடன் வாங்குறோம். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதனால கடன் வாங்குறோம். நமக்கு அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய ஒரு தன்மையத்தை கடல் அப்படிங்கிறது. அப்படிங்கிற சொல்லுவாங்கல்ல, தந்தை மகனுக்கு இதுல ஒரு இது வரும்ல, கடல் 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 வரும்ல, புறநானூறு பாட்டுலமா ஒரு வரி சொல்லுங்க, முதல் வரி சொல்லுங்க. தந்தைக்கு கடனே பிறந்தர்கள் எந்தலை கடனே. அப்ப இந்தலை கடனேங்கிறது இங்க கடல்ங்கிறது கடமைங்கிற பொருள் வரக்கூடியது. கடமை அப்படின்னு இப்ப கடமைங்கிற பிரிச்சா கூட கடை அப்படின்னு சொல்லுவோம். கடந்து விடு, கடந்து செல், கடந்து சென்று அந்த செயலை ஆற்று. இப்ப கடமை. அப்போ சொல்லுல ஒரு அர்த்தம் வருதா, ஒரு பொருள் வருதா? அப்ப அந்த அடிப்படையில நம்முடைய சொற்கள் எல்லாம் பொருள் பொதிந்து இருக்கக்கூடியவை. சரிங்களா? சரி, வள்ளின மிக அடுத்த கிளாஸே பார்க்கலாம். வள்ளின மிக இடம் அடுத்த கிளாஸ் இப்ப தொட முடியாது. சரிங்களா? டைம் ஆயிடுச்சு. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேளுங்க, இதை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிறோம். சந்தேகம் வந்து இருக்கா? சந்தேகம் என்று ஒரு சரக்கு அது உங்க மனசுல தான் இருக்கு. அடிங்க. வெளிச்சம் தமிழ் சொல்ல. வெளிச்சம், வெளிச்சம், வெளிச்சம் தமிழ் சொல்றாங்க. அதாவது சொல்ல பார்த்துருங்க. வெளிச்சம், வெளிச்சம் என்று சொல்வதை காட்டிலும் ஒளி என்பதால் அழகான தமிழ் சொல். இந்த வெளியில் ஏன் தெரியுமா வெளிச்சம் இருக்கு, அழகான தமிழ் சொல்லுதான். ஆனா இந்த வெளிச்சம் சொல்லானது வெளியினாலே பரந்துபட்ட அப்படிங்கிற பொருளை புரியும். பரந்துபட்ட இடமாக இருக்கக்கூடியது. இங்க ஒளிங்கிற பொருளை குறிக்காது, பரந்துபட்ட ஒரு இடம் அப்படிங்கிற பொருளை குறிக்கும் வெளிச்சம் அப்படிங்கிறது. ஆனா ஒளி என்பது அழகான தமிழ். வேற தீர்த்தம், தீர்த்தம் தமிழ் சொல் கிடையாது. தீர்த்தம் தமிழ் சொல் கிடையாது.
ஐயா அசரா. தீர்த்தம் தமிழ் சொல் கிடையாது. தீர்த்தம் தமிழ் சொல் ஏற்றமா கிடையாது. தீர் அப்படின்னு இருக்கு. இங்க தீர எதை தீர்க்கிறது? எதங்க தீர்க்கிறது? தீர்க்கவே முடியாது. அப்புறம் பெற்றோர்கள் அப்படி விஷயங்கள் கேட்டிருக்காரு. பெற்றோர்கள் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. பெற்றோர் அவ்வளவுதான். பெற்றோர் பெற்றோரை பிரிச்சோம்னா பெருமை கூட்டல் ஓர் வரும். பெருமை கூட்டல் ஓர். பெருமை கூட்டல் ஓர் தான் பெற்றோர். பெருமையை தரக்கூடியவர்கள் அது பெற்றோர் அப்படின்னு வரக்கூடியது. பெற்றெடுத்தவர்கள் அப்படின்னு. அப்ப பெற்றோர்கள் போடக்கூடாது. பெற்றோர் அவ்வளவுதான். மாணவர்கள் போடக்கூடாது. மாணவர் அவ்வளவுதான். தலைமை ஆசிரியர் அவ்வளவுதான். தலைமை ஆசிரியர்கள் போடக்கூடாது. தலைமை ஆசிரியை போடக்கூடாது. மாணவர்கள் பேரவை போடக்கூடாது. மாணவர் பேரவை. என்னவா? ஒருமை பன்மையில அப்ப நம்ம எழுதுறோம் இல்லைங்கய்யா, அப்ப எப்படிங்க? அதாவது ஓர் அப்படின்னு வந்துட்டாலே அது பலர்பால்ல வரக்கூடியது. ஒரு ஓர், ஒரு ஓர், அர் ஆர், இது பலர்பால் விதியில வரக்கூடியது. இப்ப இது பெற்றோர்னா பெற்றோர் தான். அதுக்கு ஒருமை பன்மை கிடையாது. பெற்றவன், பெற்றவள் அவ்வளவுதான். பெற்றவன், பெற்றவள், ஆண்பால் பெண்பால் அவ்வளவுதான். பெற்றவன், பெற்றவள். இங்க பெற்றோர் என்பது இருபாலரையும் குறிக்கக்கூடிய ஒன்று. சரிங்களா? அது இன்னொரு இதுல இப்ப 4 தொடர்கள் இருக்கு இல்லைங்களா? இங்க இப்ப 4 தொடர்னு வருமா, தொடர்கள்னு வரணுமா? எதுமா 4 தொடர் அவ்வளவுதான். 4 தொடர்கள் போடக்கூடாது. இப்ப 4 தொடர் தான் வரணும். இப்ப 4 தொடர் அப்படின்னு வரணும். 4 தொடர்கள் போடக்கூடாது. ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஐயா குழந்தைகள் போடலாமா? குழந்தைகள் போடக்கூடாது. குழந்தையர், குழந்தையர். குழந்தைகள் போட்டா கல்விகுதி வந்து ஆடுகள், மாடுகள், கோழிகள் போயிடும். இப்ப கல்விகுதிக்கு எங்க பயன்படுத்துறா? ஆடுகள், மாடுகள், கோழிகள், வீடுகள், தெருக்கள், திண்ணைகள். கல்விகுதிக்கு முன்னால அக்கறை சொல்லா வரும். அந்த மாதிரி யாருமே யூஸ் பண்றது, குழந்தையர் யாருமே யூஸ் பண்றதே கிடையாதுங்க. யாருமே பயன்படுத்துறது. நீங்க பண்ணுங்க. குழந்தைகள் குழந்தைகள் தான் எல்லாம். குழந்தைகள் எல்லா இடத்துலயும் குழந்தைகள் தான் சொல்றாங்க ஐயா. வித்தியாசமா பாக்குறாங்க ஐயா. ஃபர்ஸ்ட் ஆண்கள் பெண்களே போடக்கூடாதுங்க. ஆண்கள் பெண்களே போடக்கூடாது. ஆண்கள் பெண்களே தப்பு. சரி ஐயா. ஆடவர் பெண்டீர். ஐயா இன்னொரு சந்தேகம். நான் அல்ல என்பதை விட நான் அல்லன் என்றுதான் வரணும்னு சொல்றேன். நான் அல்லன். அதுதான் இது அல்லன், அல்லல், அல்லன், அல்லல், அல்லீர், அல்லோம், அல்லேம், அல்லீர், நிறைய இருக்கு. அதெல்லாம் ஒரு வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க. தலைமை ஆசிரியர் இப்ப வந்து ஒரு பெண் தலைமை ஆசிரியரா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்படி சொல்றது? ஒரு பெண் வந்து தலைமை ஆசிரியர் இருக்காங்களே, தலைமை ஆசிரியர் தான். அது தலைமை ஆசிரியர் என்பதற்கு பெண்பால் இருக்கு. மாறு தலைமை ஆசிரியர் அப்படின்னாலே அது இருபாலரையும் குறிக்கும். இதுக்கு பேர் பால்பகா பெயர் என்று பெயர். பால்பகா பெயர்கள். இது பேர் என்னது? பால்பகா பெயர்கள். பால்பகா பெயர்கள் என்று பெயர். நான் அன்னைக்கே சொன்னேன் உங்கள்கிட்ட, கணவன் என்பதற்கு எதிர்ச்சொல் மனைவி கிடையாது. மனைவி என்பதற்கு எதிர்ச்சொல் கணவன் கிடையாது சொல்லியிருக்கேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சொன்னா இல்லையா? ஆமா, தலையாட்டுங்க. ஆமா. அப்ப அந்த இடத்துல வந்து கணவனுக்கு எதிர்ச்சொல்லாம் மனைவி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எல்லாம் அது பால்பகா பெயர். அதே மாதிரி ஆசிரியர் இருபாலரையும் குறிக்கும். அப்படி நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஆசிரியன் நம்ம சொல்லவே கூடாது. ஆசிரியன் அப்படின்னு சொல்லவே கூடாது. ஆசிரியை சொல்லவே கூடாது. பெண் ஆசிரியர் சுகந்தி ஆசிரியர். மாணவருக்கு மாணவருக்கு அதே மாதிரிதான். மாணவன் மாணவி. மாணவனுக்கு எதிர்ச்சொல் மாணவி, சிறுவனுக்கு எதிர்ச்சொல் சிறுமி. ஆனா மாணவருக்கு சொல்லக்கூடாது. மாணவர் தான். மான் கூட்டல் அவர், மாணவர் அவ்வளவுதான். மாண்பு மிக்கவர் மாணவர் அப்படின்னு. இப்ப சபரீஸ்வரி ஆசிரியர் அவ்வளவுதான். அவ்வளவு படிக்கிறோம்.
சபரீஸ்வரி ஆஸ்வரி ஐன்னு போட்டோம்னா அது என்ன ஐ? ஐங்கிறது தொழிற்பெயர்வுல வரக்கூடியது, வராது. அப்ப இதெல்லாம் வந்து இலக்கண முறைப்படி நம்ம வந்து பேசக்கூடியது. கணவனுக்கு என்னங்கய்யா எதிர்ச்சொல்? கணவனுக்கு எதிர்ச்சொல் கிடையாது. கணவன் கணவன் தான். உங்க கணவரை பார்த்து கணவரே கணவரே நான் உங்க யார் தெரியுமா, நான் உங்களுடைய கனவின்னு சொல்லி, கணவனுக்கு எதிர்ச்சொல் கனவின்னு சொல்லிடாதீங்க. எல்லா ஸ்கூல்லயுமே கணவனுக்கு எதிர்ச்சொல் மனைவி தான். நான் என்ன பண்றது, நான் என்னங்க பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. கணவனுக்கு எதிர்ச்சொல் கிடையாது, மனைவிக்கு எதிர்ச்சொல் கிடையாது. இப்ப இல்லாளுக்கு எதிர்ச்சொல் இல்லால் அப்படிங்கிறதுக்கு இல்லால் இல்லால் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் இருக்குது இல்ல தெரியுமா? இல்லால் அதுக்கு எதிர்ச்சொல் இல்லான். ஐயோ நான் என்ன பண்ணுவேன், இல்லான்னா உண்மை இல்லாத சொல்ல முடியும். ஒண்ணுமே இல்லடா அவன்கிட்ட போச்சு, அவன் சும்மாவே அப்படித்தானே வச்சிருக்கிய, சும்மாவே நீ அப்படித்தான் வச்சிருக்கிய, இதுல மேற்கொண்டு வர தமிழ் சொற்கள் மூலமாக நீ இல்லாத சொல்லி அவன் ஒண்ணுமில்லாதவன்டா, ஒண்ணுமில்லாதவன போய் கல்யாணம் பண்ணிட்டு நான் வர்ற வாடு இருக்கேன், அடே அப்பா அப்படிலாம் சொல்லி அவரை அசிங்கப்படுத்துறதை காட்டிலும் இல்லால் என்பதற்கு அழகான தமிழ் சொல், அந்த எதிர்ச்சொல் இல்லாளன். இல்லாள் என்பவள் இல்லத்தை ஆளக்கூடியவள், இல்லாளன் என்பவள் இல்லத்தை ஆளக்கூடியவன். அப்ப இல் என்றாலே இல்லைங்கிற பொருள் இல்ல, இல் என்றாலே இருப்பிடம், இருப்பிடம்ங்கிற பொருளை குறிக்கும். இல் என்றாலே இருப்புங்கிற பொருளை குறிக்கும். சரிங்களா? சில பேர் இந்த இல்லைங்கிற சொல்றது பார்த்தீங்களா, இந்த இல்லைங்கிற சொல்ல எப்படிலாம் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவீங்க? பணம் இல்லை, பணம் இல்லை, தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லை, மனம் இல்லை, தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லை, மனம் இல்லை, மனம் இல்லை, போதவில்லை, இல்லை, இல்லை 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 இல்லையே போயிட்டு இருக்கு. இல்லை இல்லை இல்லை, ஒன்றுமே இது இது பூ இல்லை அப்படின்னா என்னது? இது பூ இல்லை வருமா? இது பூ இல்லை, சரியா? பூ இல்லை, இது பூ இல்லை, பூ அன்று, இது பூ அன்று, இது பூ அன்று, இல்லாட்டி வன்று, இது பூ அன்று, இது பூ அன்று, இது பூ இல்லைன்னு சொல்லுங்க. இல்லைங்கிற சொல் எதிர்மா குறிக்கும்? இல்லாமையை குறிக்கக்கூடியது. இல்லாமை, இல்லாமையை குறிக்கக்கூடியது. அந்த இடத்துல எதுவுமே இல்லைங்கிற பொருளை குறிக்கக்கூடியது. அந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது இல்லை அப்படிங்கிறது. இப்ப இன்னொரு விஷயம் சொல்லிடுவா, இப்ப இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டோம், அடுத்து இல்லைங்கிறதுக்கு எதிர்ச்சொல் இருக்கிறது, உண்டு, 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 இல்லை உண்டு, இல்லை உண்டுன்னு சொல்றோம். ஆம் எதிர்ச்சொல் இல்லை, இல்லை, ஆம், ஆம் இல்லை, இல்லை தானே, ஆம் இல்லை, ஆமாவா இல்லையா கேட்கிறோம்ல, ஆமாவா இல்லைன்னு கேட்கிறோம். இப்ப இல்லை என்பதற்கு எதிர்ச்சொல் உண்டுங்கிற பொருளை வரக்கூடியது, ஆம்ங்கிற இல்லைங்கிற எதிர்ச்சொல் ஆம்ங்கிற பொருளை வரக்கூடியது. சரி இப்ப நான் இன்னொரு கேட்கிறேன், வேண்டாம் சரியா? வேண்டும் வேண்டாம், வேண்டும் வேண்டாம், அழகு அருமை. வேண்டும் வேண்டாம், வேண்டும், அதுக்கு எதிர்ச்சொல் வேண்டாம், வேண்டாம் தானே. ஓதாமல் ஒரு நாளும், அப்போ ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், மதியாத தலைவாசல் மிதிக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாதோரோடு இணங்க வேண்டாம், வஞ்சனைகள் புறஞ்சொல்லி திரிய வேண்டாம், தெய்வத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம்.
அப்பா பயங்கரமா சொல்லிட்டீங்களா எல்லாரும். வேண்டாம் 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 வேண்டாம். வேண்டாம்னா என்ன தெரியுமா பொருள்? வேண்டும்ங்கிற பொருளுங்க. எனக்கு அது வேண்டாம் இப்படி என்ன அர்த்தம்? அது எனக்கு வேண்டும்ங்கிற பொருளை குறிக்கும். பாப்போமா? இப்ப பாருங்களே, வேண்டு எங்க இருக்கு? வேண்டு கூட்டலாம் இருக்க வேண்டும். வேண்டு கூட்டலாம் வேண்டும் 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 கூட்டலாம் தான். வேண்டும்ங்கிறது வேண்டாம் வராது, வேண்டாம் வராது. எப்படி வரும்? வேண்டா வேண்டா இட்டு கூட்டலாம். இது வந்து எதிர்மறை இடைநிலை வரக்கூடிய ஒன்று. அப்ப எதிர்மறை இடைநிலையில வருகின்ற பொழுது வேண்டாம் அப்படிங்கிறது இட்டு கூட்டலாம் அப்படியே வரும். சரிங்களா? இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றது. அடுத்த வகுப்புல நிறைய பார்க்க இருக்கிறோம். எல்லாருக்கும் தூக்கம் வந்துருச்சு நினைக்கிறேன். பல பேர் கொட்டாவி எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இங்க இருந்து பார்க்க எனக்கே கொட்டாவி வருது பயங்கரமா. அப்படி கொட்டாவி வந்துச்சுன்னா நமக்கு வீடியோ ஆஃப் பண்ணிருக்கேன். சில பேருக்கு இதை பார்த்த உடனே எனக்கு ஆள் வந்துடும். ஏன் தெரியுமா கொட்டாவின் பேர் வந்துச்சு? ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். யாருக்கு தெரியும்? கெட்டாவி கொட்டாவி ரைட்டுங்க. கெட்டாவி கொட்டாவி. ஆமா, கெட்ட ஆவி அது கொட்டாவி. இந்த கொட்டாவின்னு ஏன் பேர் வந்துச்சு? இப்ப தேங்காய் இருக்குல்ல, தேங்காய உடைக்கிறீல்ல, 2 பாகம் பெரியது இல்ல, தேங்காய திருகிறீல்ல, திருகி முடிச்சு அது 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 அந்த கூடு இருக்கு, அது பேர் என்ன? கொட்டாங்குச்சி. கொட்டாங்குச்சி சொல்றோமா? கொட்டாங்குச்சி 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 எப்படி இருக்குது? பேடு இருக்கா? வாய் திறந்து எப்படி இருக்கா? அதே மாதிரி உங்க வாய் எப்படி இருக்கு? பேடு இருக்கா? அதனால கொட்டாவி என்று பேர். கொட்டாங்குச்சியை போல உங்களுடைய வாய் இப்படி இப்படி நீளுவதால் இதற்கு கொட்டாவி என்று பெயர். யாரா விளக்க சொன்னாலும் உங்களுக்கு? அருமை ஐயா, சூப்பர் ஐயா. சரிங்களா? சரி, இதுவரைக்கும் கிளாஸ் பார்த்துருக்கோம். மணி 10 ஆச்சு. இதுவரைக்கும் வகுப்பை கவனித்து சிறப்பான முறையில் எனக்கு அற்புதமான எனக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பையும் கொடுத்திருக்கீங்க. உங்கள் அத்தனை பேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அடுத்த வகுப்புல மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.